கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. கிறிஸ்தவ சமுதாயம் வெளியே வர வேண்டிய ஒரு நேரம். Christian society, they will have to come out at this time. முழு உலகமும் சில வல்லமைகளிலிருந்து வெளியே வர வேண்டிய ஒரு நேரம். Whole of this world will have to come out from certain things. ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஊழியர்களும் வெளியே சில வல்லமைகளிலிருந்து வெளியே வர வேண்டிய ஒரு அருமையான நேரம். Every believer and the servant of God, they will have to come out of certain powers. ஒவ்வொரு தனி மனிதனும் வெளியே வர வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் காணப்படுகிறோம். We have come to the time that every individual man will have to come out of certain powers. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி நாம் வேத வசனங்களை பார்க்கும் பொழுது அநேக சக்திகளுக்குள்ளே ஜனங்கள் பிடிபட்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியே வர முடியாக தேவன் எச்சரிக்கிறார், அழைப்பை விடுக்கிறார். In Old Testament and New Testament we can see people were captivated in various kinds of powers. God gave them a call to come out of those powers. தேவனுடைய ஜனங்கள் ஆனாலும் மற்ற புற ஜாதியாரானாலும் எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள்தான். It could be a people of God or a heathen, they are all children of God. நாம் எல்லாரும் ஒரே தேவனால், ஒரே இரத்தத்தினால், ஒரே வார்த்தையினால், ஒரே சாயலால் நாம் உருவாக்கப்பட்டவர்கள். We were all created by one God in one likeness and in one blood. ஆனால் இன்றைக்கோ நாம் எல்லாரும் பிரிந்து போன ஒரு நிலவரத்தில் மனித சமுதாயத்தில் காணப்படுகிறோம். But in human society we are all divided by various things. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. In this situation only word of God comes towards us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒரு விசை நாம் வாசிக்க கேட்கலாம். Revelation 18th chapter 4th verse. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். And I heard another voice from heaven saying, Come out of her, my people, that ye be not partakers of her sins, and that ye receive not of her plagues. இங்கே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானதாக வேதம் சொல்லுகிறது. Here scripture says a voice came from heaven. இன்றைக்கு பூலோகத்திலே மனிதர்கள் பலவிதமான சத்தங்களை கேட்கிறார்கள். In this world men are listen to various kinds of voices. நீங்களும் கூட பலவிதமான சத்தங்களை பூமியிலே கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள்தான். You are also hearing various kinds of voices in this world. ஆனால் இப்பொழுது இந்த சத்தம் வானத்திலிருந்து உண்டானதாக வேதம் சொல்லுகிறது. But scripture says this particular voice came from heaven. வானத்திலிருந்தும் பல சத்தங்கள் பல காலங்களில் உண்டானதாக வேதத்திலே நாம் பார்க்கலாம். In scriptures we can read from various occasions voice came from heaven. மனிதர்களுடைய அந்தந்த நிலவரங்களுக்கு ஏற்ற வண்ணமாக பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவ்வப்பொழுது பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து தன்னுடைய சத்தத்தை அவர் தொனிக்க பண்ணினார். God in heaven in various occasions to reveal the state of mankind, he made his voice heard from heaven. மனிதர்கள் மூலமாக தேவனுடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்காத பொழுது, கீழ்ப்படியாத பொழுது தேவன் நேரடியாக பரத்திலிருந்து பேச வேண்டியது அவசியமாய் கண்டது. When people disobeyed to the voice of men, it was necessary for God to talk directly from heaven. ஏனென்றால் தன்னுடைய ஜனங்களை திருப்பும்படியாக, முழு உலகத்தையும் திருப்பும்படியாக இந்த பூமியிலேயே தன்னுடைய ஜனங்கள் அநேகரை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். Lord had kept many people of God to direct people in the right way. அது பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி. In Old Testament as well as in New Testament too. பழைய ஏற்பாட்டிலே ராஜாக்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக தன்னுடைய வார்த்தையை அனுப்பி தன்னுடைய ஜனத்தை தன்னுடைய பக்கமாக திருப்பும்படியாக விரும்பின தேவன். God in Old Testament period wanted to people to come around by the kings and prophets. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே தன்னுடைய ஊழியர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், இன்னும் பலவிதமான தன்னுடைய நாமத்தை அறிந்தவர்கள் மூலமாக தன்னுடைய சத்தத்தை இந்த பூமியிலே இப்பொழுதும் அவர் தொனித்துக் கொண்டிருக்கிறார். In New Testament period Lord has made his voice known by apostles, prophets, teachers, evangelists and people those who know the name of the Lord. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவனுடைய வார்த்தையை அற்பமாக எண்ணி, அசட்டையாக எண்ணி கவனிக்காதே ஜனங்கள் போகும் பொழுது பரத்திலிருந்து தேவன் தன்னுடைய ஜனத்தை திருப்பும்படியாக அவரே நேரடியாக பேச வேண்டிய சூழ்நிலையில் அவர் தள்ளப்படுகிறார். In these kind of situation when people neglect the voice of such people, God to turn away people to the right way, he will have to speak from heaven. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானதாக நாம் பார்க்கிறோம். In such a situation only we read a voice came from heaven. வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டானது. I heard another voice from heaven. அப்படியானால் காலங்கள் வரும் பொழுது, நேரங்கள் வரும் பொழுது தேவன் தன்னுடைய வார்த்தையை அவ்வப்பொழுது அந்தந்த ஜனத்துக்கு அனுப்புகிறதாக வேதத்திலே நாம் பார்க்கலாம். In scriptures we can read when the times and days come, Lord will make his voice known to his people. இங்கே நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை எப்படி வருகிறது? Here how we can hear the voice of God coming. என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாதிருங்கள். Come out of her, my people, you not partakers. அவளுக்கு
நேரிடும் வாதைகளிலே நீங்கள் அகப்படாதிருங்கள். You receive not of her plagues. அவளை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள். You come out of her. இந்த மாலை வேளையிலே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நோக்கி பரத்திலிருந்து வருகிற தேவனுடைய வார்த்தை இதுவாக இருக்கிறது. This is the word of God from heaven to people, those who listen to these words. ஏதோ ஒரு வார்த்தை உன்னோடு ஏதோ ஒரு நாளில் பேசினபடினால் நீ ஆண்டவரை அறிந்து கொண்டாய், தெரிந்து கொண்டாய், தேவனுடைய அன்பை நீ புரிந்து கொண்டாய். Because one word spoke to you, you have accepted the Lord, you knew the love of our Lord. ஆனால் இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே மறுபடியும் பரலோகத்திலிருந்து இந்த பகுதியில் உள்ள ஜனத்தோடும் இந்த பகுதியிலே போய் கொண்டிருக்கிறவர்களோடும் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறவர்களோடும் கர்த்தர் பேச ஆசைப்படுகிறார். Today this evening those who have gathered here and those who pass by, Lord wants to talk to them by one more time. அவருடைய வார்த்தை எதுவாக இருக்கிறது? What is his word? சில காரணங்களை சொல்லிவிட்டு After saying some reasons, ஒரு நபரையும் குறித்து சொல்லிவிட்டு he also points one particular person. இப்பொழுது அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று ஆண்டவர் பரத்திலிருந்து கூப்பிடுகிறார். Lord says from heaven, you come out of her. ஒரு தேவனுடைய பிள்ளை வெளியே வர வேண்டிய பல வல்லமைகளை நாம் பூமியிலே பார்க்க முடியும். In world we can see a child of God will have to come out from various kinds of powers. இங்கே அவள் என்று சொல்லுகிற அந்த நபர் யார்? Here it is mentioned her. Who is that? ஒரு பெண்ணை உருவகப்படுத்தி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. It is particularly denoting a woman. It is mentioned here. அந்த அதிகாரத்தின் துவக்கத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, When you see the beginning of this particular இல்லாவிட்டால் chapter, இரண்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது, in second verse we read, இல்லாவிட்டால் 17ஆம் அதிகாரம் முழுவதையுமே நீங்கள் பார்க்கும் பொழுது, when you see whole of 17th chapter, இங்கே பாபிலோனை குறித்து சொல்லப்பட்டதாக நாம் பார்க்கலாம். we can see it is mentioned about Babylon. வேதம் என்ன சொல்லுகிறது? What scriptures say about? முதலாவது நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாதிருங்கள். First thing, you be not partakers of her sins. இரண்டாவது அவள் நிமித்தம் உண்டாகிற அந்த பாவத்தின் நிமித்தம் உண்டாகிற வாதைகளில் நீங்கள் அகப்படாதிருங்கள். Second one, because of the sins you receive not of her plagues. மூன்றாவது அதிலே சிக்கி தவித்துக் கொண்டே இருக்க வேண்டாம், அவளை விட்டு வெளியே வாருங்கள். Third one, you don't need to be entangled with her, you will have to come out. இதுதான் இந்த மாலை வேளையில் இந்த முதல் கூட்டத்தில் முதலாவதாக தேவன் பேசுகிற வார்த்தை. This is the word of God. He speaks to you in this first day of this meeting. நேரம் அனுமதித்தால் நாம் தொடர்ச்சியாக 4 நாட்களிலும் இன்னும் எவைகளில் இருந்து வெளியே வர வேண்டும் என்பதை நாம் சிந்திக்கலாம். If time permits, on these 4 days we can meditate from all we should come out. இந்த முதல் கூட்டத்தில் நாம் 3 இடங்களில் இருந்து வெளியே வர வேண்டியது இருக்கிறது. In this first day we will have to come out from 3 different places. ஒவ்வொரு நாளும் நாம் 3 காரியங்களை சிந்திக்கலாம். Every day we can meditate about 3 kinds of places. கடைசி நாளிலே வெளியே வந்த பின்பு ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் சிந்திக்கலாம். In the last day we can meditate when a person has come out, how he should live. தேவன் அனுமதித்தால், ஆண்டவர் சித்தம் இருந்தால், உங்களுக்கு வர தேவன் வாய்ப்பு கொடுத்தால், உங்களை வெளியே கொண்டு வருவது அவருடைய சித்தமாய் இருந்தால் உங்களையும் கொண்டு வருவார். If Lord is willing to bring you here, to come out, Lord will make this happen. இங்கே ஒரு பெண்ணை குறித்து சொல்லி இருக்கிறது, அவள் பாபிலோன், அவளை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள். Here it is mentioned about a woman, she is Babylon, you will have to come out of her. ஏன் அவளை விட்டு வெளியே வர வேண்டும்? Why we will have to come out of her? அதற்கான காரணம் அங்கே தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. A reason is very clearly mentioned here. முதலாவது அவளுடைய பாவங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. First thing, it is mentioned about her sins. மனிதன் பாவி என்று தன்னை உணரும் பொழுதுதான் பாவி என்று ஒத்துக்கொள்வானே தவிர, ஒரு மனிதனை ரோட்டிலே போறவனை கூப்பிட்டு நீ பாவி என்று சொன்னால் அவன் உடனடியாக எதிராளியாக மாறுகிறான். If a bypasser in a road, when we call him a sinner, he becomes an enemy, but only when he understands sin, he accepts that he is a sinner. ஏனென்றால் மனிதர்களிலே ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், இந்த கிறிஸ்தவர்கள் மனிதர்களை பாவிகள் என்று சொல்லுகிறார்கள். One group of people in this world say, Christians always say people as sinners. இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே ஒருவன் பாவிதான். A man who is born at the time of birth, he is a sinner. ஏனென்றால் மனிதகுலம் விழுந்து விட்டது. Because humankind was fallen. அந்த விழுந்து போனபடியால் அதற்கு பின்பு உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் பாவத்திலே என்னை என் தாயை கற்பந்தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன் என்றுதான் சொல்லுவான். Because it is fallen, every man when he is born, he says, my mother conceived me in sin, I am born in iniquity. ஏனென்றால் இன்றைக்கு மனிதனுடைய பாவம் பெருகி போய்விட்டது. Because sins of men, they are abounding. ஒரு பருவம் வந்த பின்புதான் அவன் பாவம் செய்கிறான் என்று எண்ண முடியாது. It is not that only in particular age a person starts to sin. ஒரு இடத்துல ஒரு பெண்ணை குறித்து நான் படித்தேன், நான் உங்களுக்கு சொல்லி இருக்கலாம். In one particular place I read about a woman, I might have shared this with you. பிரசவத்திற்காக ஒரு பெண் ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டிருந்தாள். She was admitted for a delivery in a hospital. அங்கே அவளுக்கு ஒரு மருத்துவ பெண் வந்து உதவி செய்தாள். A medical person came and helped her. குழந்தை பிறந்து விட்டது. She gave birth to a child. ஆனால் இந்த மருத்துவமனையிலே உதவி புரிந்த பெண்ணினுடைய கையில் உள்ள மோதிரம் காணாமல் போய்விட்டது. The ring in that finger of that medical person, it was vanishing. அவள் தேடி தேடி மருத்துவமனை முழுவதும் சுற்றினாளாம். Whole of this hospital, that particular medical attendant searched for that her ring. எந்தெந்த வார்டுக்கெல்லாம் போனேன்னு போய் ஒவ்வொருத்தரையா கேட்டா. Where else she went and searched for that ring. எங்க போனாலும் அந்த மோதிரத்துக்கு பதிலே கிடையாது. Where
wherever she went, she could not find out that ring. கடைசில அவளுக்கு ஒரு சிந்தை வந்தது. Finally she got her thought. இந்த பெண்ணுக்கு நம்ம பிரசவம் பார்த்தோமே. We delivered this particular woman. ஆனபடினால அவளை போய் கேட்டாள். She went and asked that particular woman. அவ மயக்கம் தெளிஞ்சிருந்தா. She just came out of. அவளை போய் கேட்ட உடனே எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டா. She said I did not know anything. திரும்ப மருத்துவமனை முழுதும் சுத்தினாள். Again she went around all the hospital. திரும்ப அவளுடைய ஞாபகத்துல வந்துச்சு நம்ம பிரசவம் பாக்கும்போது இருந்துச்சு அதுக்கு பிறகு அது மிஸ் ஆயிடுச்சு. She remembered only by the delivery she had it, but after that she missed it. கடைசியாக தேடி தேடி பார்த்து எங்கேயும் கிடைக்கல, இந்த பெண்ணும் சொல்ற மாதிரி இல்ல. Finally she could not find out, and that woman also was not saying. அந்த குழந்தையை பார்த்தாள். She saw that baby. அந்த பிறந்த குழந்தை ரெண்டு கையும் மூடிட்டு காலை தூக்கிட்டு படுத்து கிடந்துச்சு. That little child, it was holding. ஒரு சின்ன டவுட்ல அந்த கையை அப்படி திறந்தா. With a little doubt she opened the hands. அந்த கைக்குள்ள தான் அந்த மோதிரமே இருந்துச்சு. Inside that hand only she found the ring. அவளுக்கு ஒண்ணுமே ஓடல. She could not. She was stunned. பிறந்து மணி நேரங்கள் கூட ஆகல. Only hours have passed by after birth. இந்த புள்ள இந்த மோதிரத்தை எடுத்துறோம். How this child taken ஒரு this பெரிய ring? டவுட். She had a great doubt. ஒரு சுத்திட்டு திருப்பி வந்தா அந்த பெண்ணிட்ட. Again she came back to that particular woman. நீ என்ன வேலை பார்க்கற? What kind of work you are doing? ஒரு வேலையும் பார்க்கல. I am not doing any work. சரி உன் புருஷன் என்ன வேலை பார்க்கறான்? What is your husband அவர் doing? ஏதோ கிடைக்கிற வேலையை செய்வாரு. Whatever work he gets he இல்ல does. திரும்பி சொல்லு, உண்மையா சொல்லு, பரவாயில்லை, நான் ஒண்ணும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். I will not misunderstand you, but say what is true. புருஷன் என்ன வேலை பார்க்கறாரு? What kind of work your husband does? கடைசில இவளுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சோன்னு அந்த பெண்ணு கடைசில சொன்னா என் புருஷன் பஸ்ல பிட் பாக்கெட் அடிக்கிறாருன்னு சொன்னா. She said my husband is a pickpocketer in a bus. பஸ்ல பிட் பாக்கெட் அடிக்கிறாரு இவரு 35 வயசுல. ஆனா பிள்ளை பிறந்த 3 மணி நேரத்துக்குள்ள இல்லட்ட 3 நிமிஷத்துல மோதிரத்தை எடுத்துருச்சு. 35 years of age father does a pickpocket in bus, but within 3 hours that இதுதான் பாவத்தினுடைய கொடூரம். This is the terribleness of sin. ஏனென்றால் மனிதனுடைய பாவத்திலே பரிசுத்தம் கிடையாது. Because in sin of a man there is no holiness. மனுஷனுடைய இரத்தத்திலே பாவம் இருக்கிறது. There is a sin in the blood of man. அதனுடைய அடையாளம் தான் பிறக்கும்போதே சுகர்ல பிறக்குது. That is why when it is born with sugar. பிறக்கும்போதே மஞ்சகாமாலையில பிறக்கிறது. When it is born with jaundice. பிறக்கும்போதே குறையிலே பிறக்கிறது. When it is born with the defects. ஆனபடியால் தான் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அந்த வார்த்தை अनेक மனித சகோதரர்களுக்கு பிடிக்கிறது இல்ல. Many people of God, brothers, they don't like Jesus came to save sinners. இன்றைக்கு ஜென்ம சுபாவம் என்கிற ஒரு பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிறது. A man has a nature of a sin in him. ஒருவனாலே மரணம் ஆண்டு கொண்டது, பாவம் ஆண்டு கொண்டது என்று ரோமரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. In Romans it is mentioned because of one man death and sin ruled over this humankind. அந்த ஒரு மனிதனாலே பிரவேசித்த பாவத்தை எந்த மனிதனாலும் நீக்க முடியவில்லை. இயேசு என்றும் ஒருவராலே அந்த பாவங்கள் நீக்கப்படுகிறது. Because of one man that sin and death entered, one man Jesus could take it away these things. அதனால தான் இந்த கூட்டங்கள் மூலமாக நாங்கள் இயேசுவை அறிமுகப்படுத்துகிறோம். That is why in these meetings we introduce Jesus. ஏன் இயேசுவை அறிமுகப்படுத்துகிறோம்? Why do we introduce Jesus? அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை. Without him there is no salvation. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனித ஜாதிகளுக்குள்ளே ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. Under heaven and in the earth there is no other names in the world kind to save people. இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட வேண்டுமானால் ஒரு மனிதன் இயேசு என்ற வார்த்தையை அவன் உச்சரிக்கத்தான் வேண்டும். A man who have to be saved in this world, he will have to pronounce the name Jesus. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்கித்தான் ஆக வேண்டும். இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்யத்தான் வேண்டும். Those who are in heavenly, those who are in the world, they will have to bow their knees, they will have to say Jesus is Lord. ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருந்த பொழுது when we conducted one particular ஒரு meeting, பிசாசு பிடித்த நபரை கொண்டு வந்தார்கள். a demon possessed man came inside. அது இந்த ட்ரம் எல்லாம் அடிச்ச உடனே தனக்கு தான் அடிக்குறாங்கன்னு ஆட ஆரம்பித்து விட்டது. It started to dance when they hear the drum sound. நான் கூட்டம் தொடங்கின உடனே நான் பிரசங்கம் பண்ண நீ ஆஃப் ஆகுன்னு சொன்னேன். I said I want to preach, you will have to put it off. அது ஆஃப் ஆயிடுச்சு. It was quiet. முடிஞ்ச உடனே ட்ரம் அடிச்ச உடனே அது திரும்பவும் இலகி விட்டது. After that when they started beating drum, it again started dancing. நம்ம ஜனங்கள் எல்லாம் விலகி போய் விட்டார்கள். All our people they departed and went நான் away. சொன்னேன் நீ முழங்கால் போடுன்னு சொன்னேன். I asked him to kneel down. முழங்கால் போடு. I asked him to kneel down. யாரை பார்த்து சொன்னான்? He said to whom you are saying? நான் எவ்வளவு பெரிய மந்திர சக்தியில வந்திருக்கிறேன், நான் போய் முழங்கால் போடுவேனா? I have come with a great enchantment how I should kneel down. நான் சொன்னேன் I said வானோர் heaven பூதலத்தோர் in the earth பூமியின் கீழானோர் those who are under this earth யாவருடைய முழங்காலும் முடங்கணும். knees of all will have to bow. இயேசுவே கர்த்தர் என்று சொல்லணும். It will have to say Jesus is Lord. அந்த வசனம் உண்மைன்னா இப்போ நீ முழங்கால் போடு. If that verse is true, you will have to kneel down. அது காலை உடனே போட் மாதிரி நீட்டிட்டு உட்கார்ந்துச்சு. Immediately it stretched its legs and stood. என்னையெல்லாம் உன்னால போட வைக்க முடியாது. It said you cannot make me to kneel down. ஒரு 2 நிமிஷம் ஜெபிச்சோம். We prayed for 2 minutes. 2 நிமிட ஜெபத்துக்குள்ள within 2 minutes of prayer அது வானத்தை பார்த்து பேச ஆரம்பித்தது. It started to speak to heaven. முடியாது. It said no. It is not possible. எனக்கு ஒண்ணுமே புரியல. I could not understand what is going on. அது ஏன்ட்ட தான் சொல்லுதுன்னு நினைச்சிட்டு நான் சொன்னேன் என்கிட்ட பேசு. அங்க என்னத பேசுற, இங்க ஏன்ட்ட பேசுன்னு சொன்னேன். I told him you speak to me, don't speak up.
அது சொன்னது. But it said, உனக்கும் எனக்கும் பேச்சு கிடையாது. I don't have a conversation with you and me. எனக்கும் மேலையும் தான் பேச்சு. I have a conversation with up. என்ன விஷயம்? I said, what is the அங்க இருந்து matter? போடுன்னு சொல்லி என்னை ஒரு ஆள் கட்டாயப்படுத்துகிறார் வானத்துல இருந்து. From heaven somebody is compelling me. Kneel down. நான் சொன்னேன் சரி அவர் பொறுப்படுத்த பிறகு நான் யார் உன்னை போட சொல்றதுக்கு, நீயே போடு. Then I said, when he took command, you அடுத்த கமாண்ட் வந்த உடனே இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக அந்த வல்லமை முழங்கால் போட்டது. Next command came in the name of Jesus, he knelt down. அருமையான சகோதரனே சகோதரியே, மனித வாழ்வை ரட்சிக்க வந்த நாமம் இயேசுவின் நாமம். Beloved brother and sister, a name came to save people, it is Jesus. அவராலே என்று ரட்சிப்பு கிடையாது. Without him there is no salvation. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Lord Jesus Christ is the true light which can shine any man. நீ ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ள வெட்கப்படலாம். You may be ashamed to accept Jesus. மனிதர்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். You may consider what others will உன்னுடைய think. அறை வீட்டை பூட்டிக் கொண்டு உண்மையான இரட்சகர் இயேசுவா என்று சொன்னால் அவர் உனக்கு வெளிப்படுவார். Close your door, when you look up to him, is it a true savior? He will appear to you. நீ மற்றவனுக்காக சமுதாயத்துக்காக நீ வாழ வேண்டாம், உனக்காக வாழ்ந்து காட்டு. You don't live for society, you will have to live for yourself. வேதம் சொல்லுகிறது முதலாவது அந்த பாபிலோனுடைய சக்தியினுடைய வல்லமை ஒரு பாவம். Scriptures say the power of Babylon is sin. பாபிலோனுடைய சக்தியினுடைய அந்த பாவத்திலிருந்து நீ வெளியே வர வேண்டும். You will have to come out of that power of Babylon which is sin. வேதம் சொல்லுகிறது பாவங்களுக்கு உடன்படாதே. Scripture says don't yield to sin. உன்னுடைய பிறப்பில் ஒருவேளை பாவம் இருக்கலாம். There may be sin at your birth. உன்னுடைய வளர்ப்பில் சில பாவங்கள் இருக்கலாம். When you are grown up, there may be அதைத்தான் some sins. ஜென்ம பாவம் என்று சொல்லுகிறார்கள். நாம் செய்கிற பழக்க வழக்கங்கள்ல வந்த பாவம் கர்ம பாவம் என்று நாம் பேசுகிறோம். That is what we say, nature of sin and the deeds of sin. எந்த விதத்தில் உன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் நுழைந்திருந்தாலும் Sin might have come into in you in various ways. இன்றைக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார். Today there is a savior. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. He is our Lord Jesus Christ. பாவங்களை மன்னிக்க அவருக்கு மாத்திரம்தான் அதிகாரம் உண்டு. Only he has authority to forgive sins. இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ தத்துவ ஞானிகளை நீங்கள் பார்க்கலாம். You may see many philosophers in this world. எத்தனையோ அறிவாளிகளை நீங்கள் பார்க்கலாம். You can see many scholars. ஆனால் அவர்கள் பாவத்திலிருந்து ஒரு மனிதனை விடுவிக்க கூடியவர்கள் என்று அவர்கள் ஒருபோதும் சொன்னது கிடையாது. Never anyone claimed that they can deliver a man from sin. மனிதர்களுக்கு மனிதர்களிடத்திலிருந்து விடுதலை வாங்கி கொடுக்கலாம். They can deliver a man from a man. ஒரு நாட்டை விடுதலையை அவர்கள் சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கலாம். They can proclaim freedom for a nation. ஆனால் மனிதனை பாவத்திலிருந்து மீட்க ஒரே ஒரு பலி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. Only sacrifice, it is Jesus who can deliver a man. மனிதனை மீட்க பல அவதாரங்கள் வந்ததாக உலகத்திலே சொல்லுகிறார்கள். In world say there are many incarnations to deliver மனிதனை man. மீட்க வந்த ஒரே அவதார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். Only incarnation to deliver a man, it is Lord Jesus Christ. அவர்தான் பரலோகத்திலிருந்து தம்முடைய ஜனம் தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பக்கம் வர வேண்டும் என்று சொல்லி அவனை பாவத்திலிருந்து வெளியே வா என்று அழைக்கிறார். He is calling every man who is formed in his image and likeness, come out from your sin. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை பேர் பாவத்தின் வல்லமையிலே கொடூரத்திலே தாக்கப்பட்டிருக்கிறீர்கள்? Today how many of you are caught hold of the terrible power of this sin? நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, Whatever situation you may be in, ஒருவேளை உங்களுடையவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, probably you or whom you belong to, whatever situation they may be in. இன்றைக்கு பாவத்தின் கொடூரம் எப்படி இருக்கிறது? Today how is the terribleness of sin? ஒரு நிர்பந்தமான நிலவரத்துக்கு மனிதனை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. It pushes a man to a wretched and miserable state. ஒரு தாய் ஒரு போதகரை சந்தித்தாள். A mother met a pastor. எனக்கு ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கு, அதுக்காக நீங்க ஜெபிக்கணும். Pastor, I have a prayer request, you will have to pray for this. என்னமா சொல்லுங்கன்னு கேட்டார். He asked what is the prayer request? என் வாலிப பொண்ணு சாகணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு You சொன்னார். pray let my young daughter should die. உங்க மக சாகிறதுக்கு நான் ஜெபிக்கணுமா? Should I need to pray for a young daughter should die? அந்த கேள்விக்கு அவரால பதில் சொல்லவே முடியல. She could not answer to that question. ஏன் என்று கேட்டார். He asked why. அப்ப அந்த தாய் சொன்ன பதில் என்ன? What the mother responded, என் ஹஸ்பண்ட் உடைய ஃப்ரெண்ட் அடிக்கடி எங்க வீட்டுக்கு ரொம்ப பேர் வருவாங்க. my husband's friends often they used to visit my home. டெய்லி யாராவது 2-3 பேரை கூட்டிட்டு தான் அந்த ஆள் வருவாரு. Daily he will bring his friends to our home. அதுல ஒருவர் ரொம்ப எங்க குடும்பத்தை பத்தி கேர் எடுத்துக்குவாரு. One person took care of our home very much. ஆனா திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அந்த எங்க ஹஸ்பண்ட் வயசை விட கூடின வயசு உள்ளவரு அவரோட என் பெண்ணு போய்விட்டாள். Elderly, he was elder to my husband, but my daughter went with that elder man. எப்படி இருக்கும் நீங்க பாருங்க. You can imagine how it would be. வயசு வித்தியாசம் இல்லாம பாவத்தின் வல்லமை அவளை சிக்க வைத்து விட்டது. Without any age difference, that power of sin entangled her. சரி, அங்க போய்
போய் அவ எங்கேயோ தொலைஞ்சு போனான்னு பரவாயில்லை. It is not that she was lost. அந்த ஆள் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். That person used it and threw her away. இப்போ அவ ஒரு விபச்சாரியாக சமுதாயத்துல இருக்கறா. Now she is a harlot in this society. என்னால வீட்டை விட்டு வெளியே வர முடியல. I could not come out of this my house. எனக்கு அவமானமா இருக்கு. I was filled with shame. அதோட இந்த பிள்ளை செத்துறலாம். It is better for my daughter to die. அந்த போதகர் சொன்னாரு. That pastor said, நீங்க அந்த பிள்ளையை மன்னிக்க முடியுமா? Can you forgive my daughter? நான் மன்னிச்சதனால அவளுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது? If I forgive my daughter, what will happen to her? இல்ல, நீங்க அவளை மன்னிச்சிட்டு you will have to forgive your daughter. என் பிள்ளையை விடுதலை ஆக்கணும் நீங்க வேண்டிக் கொண்டால், when you pray, Lord, set my daughter free, இன்னும் விடுதலை ஆக்குவார் என்று விசுவாசித்து நீங்கள் ஸ்துதித்தால், if you believe and praise God that he will set her free, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். I can pray for you. அந்த பிள்ளை திருந்தினவளாக வீட்டுக்கு வருவாள். She will come back, my mindset all right. நான் நம்பல, I did not believe, பட் நீங்க சொன்னதனால நான் பிலீவ் பண்றேன். because you said I believe this. இல்ல, நீங்க அதை நீங்க வந்து எக்ஸர்சைஸ் பண்ணி பாருங்க. You will have to exercise that pastor said. எந்த பாவத்திலிருந்தும் ஒரு மனிதனை இயேசுவினால வெளியே கொண்டு வர முடியும். Jesus can bring any man from any kind of sin. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், when we confess our sin, நம்முடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் வல்லமை உள்ளவர். he will take away all our wickedness and he will cleanse us. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், blood of Jesus, சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். it will cleanse us from all kinds of sins. இந்த வார்த்தையெல்லாம் சொன்ன பின்பு, when these words are said, அந்த தாய் ஓரளவு சமாதானமாகி that mother was pacified. தன்னுடைய வீட்டுக்கு போய் தேவனை துதிக்க ஆரம்பித்தார். She went home and started praising God. என் பிள்ளையை நான் மன்னிச்சறேன். Lord, I forgive my என் daughter. பிள்ளை அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்துருவா. My daughter will come out of her sin. நீர் அவளை வெளியே கொண்டு வந்தபடியால் உம்மை துதிக்கிறேன். Lord, I praise you brought her out. இப்படியே அவள் விசுவாசத்தோடு துதித்துக் கொண்டே இருந்தாள். By faith she started to praise. ஒரு நாள் காலிங் பெல் அதிகாலையில் அடிக்கப்பட்டது. One day early in the morning she could hear calling bell at home. திறந்து பார்த்தா, when she opened, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால அந்த ஆளோடு ஓடி போன பெண்ணு சீர்குலைந்தவளாக அங்க வந்து நின்றாள். The daughter, she came out very years before she came back. வீட்டுக்குள்ள வரல. She was standing outside. இந்த அம்மா அப்படியே பார்த்தாங்க. She saw her. இவங்களுக்கு கூப்பிடவா என்ன பண்ணன்னு தெரியல. She was hesitating whether to call her in or not. அவ வெளியே நின்னு பேசினா. She stood outside and spoke. நான் எல்லா பாவத்தையும் விட்டுட்டேன். I left all my sins. எல்லாமே தவறு என்பதை உணர்றேன். I realized everything was my mistake. என்னை மன்னிச்சு ஒரு ட்ரிப் வீட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா, if you forgive me and take me inside home, நான் வாழலாம்னு ஆசைப்படுறேன். I want to live. அப்படி நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, if you reject me, நான் போய் சூசைட் பண்ணிடுறேன். I am going to commit suicide. இந்த தாய் ஓடி போய் அவளை அணைத்துக் கொண்டார். The mother ran towards her and embraced her. இன்றைக்கு உன்னை பாவத்திலிருந்து வெளியே வரும்படியாக தெய்வம் அழைக்கிறார். Today God is calling you to come out of sin. உங்களுடைய பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் அதை வெண் பஞ்சை போல உறைந்த மலையை போல கர்த்தர் வெண்மையாய் மாற்றுவார். Your sin may be red like scarlet, but he will make you as white as snow and wool. இந்த கூட்டத்திலே கர்த்தர் உன்னை கொண்டு வந்ததினுடைய காரணம், நீ பாவங்களிலிருந்து வெளியே வர வேண்டும். The reason why Lord brought you to this meeting, you will have to come out of sin. வேதம் பாவத்தை இரண்டு விதமாக சுட்டிக்காட்டுகிறது. Scriptures divide sin into two kinds. ஒன்று மரணத்துக்கு ஏதுவான பாவம், இன்னொன்று மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். One is sin unto death, the other one is sin which is not related to death. ரெண்டுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. There is no big difference between two. ஆனா நம்ம ஆளுங்களுக்கு இந்த வசனம் ரொம்ப வாய்ப்பாக இருக்கும். But this particular verse is giving a choice to ஏன்னா our people. மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவான பாவம். What is sin unto death, the other one is sin which is not unto death. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16 17ல இந்த ரெண்டு வித்தியாச தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. First John 5th chapter 16th and 17th verses it is mentioned. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செஞ்சா அவனுக்காக ஜெபிச்சு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். If a man commits a sin which is not unto death, if we pray he can be set free. மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவத்தை செஞ்சிட்டா அவனுக்காக ஜெபிச்சு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுகிறது. It says if a man commits a sin unto death, even if we pray there is no deliverance. சரி, மரணத்துக்கு ஏதுவான பாவம் எதுன்னு தேடி பார்த்தால், when we search what is sin unto death, ரோமர் 1ஆம் அதிகாரம் 29ல இருந்து 32 வரை பார்க்கும் பொழுது, Romans 1st chapter 29 to 32nd verse we read. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What it is mentioned there? இப்படிப்பட்ட பாவத்தை செய்தவர்கள் எல்லாம் மரணத்துக்கு ஏதுவானவர்கள். A list is mentioned, those who committed this kind of sin they are unto death. அத பார்த்தா எல்லாரும் அடிபட்டு போய்டுவா. All will be included in the death. அருமையான சகோதரனே சகோதரியே, A beloved brother and sister. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, முதலாவது நீ பாவத்துக்கு உடன்படாதே. That is why scripture says don't yield to sin. பாவத்துக்கு உடன்பட்டுட்டாலே அந்த பாவத்தோடு சேர்ந்து அடுத்து ஒரு வாதை வரும். If you yield to sin, next a plague, a sickness will come. இச்சையானது கர்ப்பம் தரிக்கிறது. A lust will conceive. அது பாவத்தை பிறப்பிக்கிறது. It will bring forth a sin. பாவம் வளர்ச்சி அடைந்து பூர்ணமடையும் பொழுது, when sin becomes mature and அது perfect, மரணத்தை சந்திக்கிறது. it will bring forth death. இதுதான் அதனுடைய கான்செப்ட். This is the concept. ஒரு தேவனுடைய பிள்ளை இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். A child of God will have to understand this very well. ஒன்று பிழையாக உள்ளே வரும். One thing, it will come by mistake. இரண்டாவது அது மறைவான குற்றமாக உனக்குள்ளே உருவெடுக்கும். It may be a hidden sin, it will enter in. மூன்றாவது நீ துணிகரமான பாவியாய் மாறுவாய். Third one, you will become a presumptuous sinner. நான்காவது நீ சபையில்
சபையிலும் சங்கத்திலும் நிற்க முடியாத ஒரு பெரும் பாதகனாக மாறிவிடுவாய். Fourth one, you will be a great wicked, you cannot stand in this church. இன்றைக்கு உலகத்திலே மனிதர்கள் செய்கிற பாவங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்பவில்லை. Today I don't want to mention what all the sins committed in this world. ஏனென்றால் மனித குலமே பாவத்தில் தான் கிடக்கிறது. Because whole of this mankind they are fallen in sin. வேதம் நூற்றுக்கணக்கான பாவங்களை வேதத்திலே நாம் படிக்க முடியும். We can see hundreds of sins mentioned in scriptures. ஆனால் விசுவாசிகளுடைய பாவங்கள் என்கிற சில பாவங்களும் இருக்கிறது. But there are sins which are committed by believers. இங்கே சொல்லுகிறார் என் ஜனங்களே நீங்கள் பாவங்களுக்கு உடன்படாதிருங்கள். Here Lord says my people do not yield to sin. இந்த கூட்டத்திலே வந்திருக்கிற உனக்கு முதலாவது தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை நீ பாவத்துக்கு உடன்படாமல் அவளை விட்டு வெளியே வா. First word God says to you in this meeting, you come out of her, don't yield to her sins. பாவம் செய்வது ஒரு பகுதி, பாவத்துக்கு உடன்படுவது ஒரு பகுதி. One thing committing a sin, the other one is you being partaking ஒரு in that தேவனுடைய sin. பிள்ளை இன்றைக்கு பாவம் செய்யாவிட்டாலும் பாவத்துக்கு கை கொடுக்கிறான். A child of God, whether he does not commit a sin but he partakes in a பாவம் sin. செய்யாவிட்டாலும் பாவத்தோடு ஒத்து போகிறான். Even if he does not commit a sin, he yields to பாவம் that sin. செய்யாவிட்டாலும் பாவத்துக்கு கண்சாடையாக அவன் விலகி போகிறான். Even he does not commit a sin but he helped that sin to go. ஆனால் இவைகளுக்கு மத்தியிலேயும் பாவத்தின் வல்லமை கொடூரம் தாண்டவமாடுகிறது. In the midst of all things the power of sin is working terribly. வேதத்திலே சில பாவங்கள் அது தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற சில குற்றங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. In scriptures it is mentioned what all the people of God they commit sins. உபாகமம் 23:21 பார்க்கும் பொழுது In Deuteronomy 23:21 we read, ஒரு மனுஷன் பொருத்தனை பண்ணிவிட்டு அதை செய்யாவிட்டால் அது அவனுக்கு பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. scripture says if a man makes a vow and if he does not fulfill it is a sin to him. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நிபந்தனைக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை. Christian life it is filled by conditions. நீங்கள் மருத்துவமனைக்கு போனால் When you go to a hospital, சில வியாதிகளுக்கு சில மருத்துவர்கள் சில சரியான ஆலோசனைகள் கொடுப்பார்கள். doctors will give certain counsels for every disease. அந்த ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படிந்தால் அந்த வியாதியிலிருந்து சுகமும் திரும்ப அந்த வியாதி வராத அளவு தன்னை பாதுகாக்கவும் இயலும். When we live like to that counsel, then that sickness will not come and we will be healed. ஆனால் மறுபடியும் ஒரு சிலர் வியாதியில சிக்கிடுவாங்க, கேட்டா அவங்க வாயை கட்ட முடியாமல் இருப்பார்கள். Again they will be caught hold of the sickness, they will say we could not control our mouth. அதுபோல இன்னைக்கு பாவத்துல அநேகர் அப்படியே ஊறி போய் கிடக்கிறார்கள். Similarly many are drenched in their sin. என்னுடைய தகப்பனார் அதிகமாக குடிப்பார். My father used to be a drunkard. கடைசில குடித்து குடித்து வயிற்றில தொப்புளுக்கு அடியில ஒரு பெரிய ஓட்டை விழுந்து விட்டார். Finally he was a drunkard, he had a great hole under his எது சாப்பிட்டாலும் குடிச்சாலும் ஒண்ணுமே ஜீரணிக்காது. whatever he eats or drinks it will not be digested. டாக்டர் சொன்னாரு Doctor said குடிக்காம இருந்தா இன்னும் கொஞ்ச நாள் வண்டி ஓட்டலாம். if he stops drinking he could live for some time. குடிச்சா சீக்கிரமா முடிச்சிருவாரு. If he drinks continuously he will die soon. சீக்கிரமா செத்துருவார். He will die very soon. எங்க அண்ணனை பார்த்து எங்க அப்பா கேட்டாராம். My father asked my brother, டாக்டர் என்ன சொன்னாரு? what did doctor say? இதத்தான் சொல்லி இருக்கிறாரு. This is what he said. குடிக்காம இருந்தா கூட கொஞ்ச நாள் இருக்கலாம். If you don't drink you can live for a long குடிச்சா நாட்கள் எண்ணப்படலாம். If you drink your days are numbered. சுகம் ஆகாதா? He said will not be healed. அத பத்தி என்ன சொன்னாரு? What did he say about that? இல்ல சுகம்ங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. You will not be healed at all. சாவ தள்ளி போடலாம். We can postpone your death. என்ன நடந்துச்சு தெரியுமா? What happened? அப்படினா சாகறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன்னு குடிச்சிட்டு செத்துட்டாரு. I am ready to die but he drank and died. இதுதான் பாவத்தினுடைய ஈர்ப்பு சக்தி. This is the attraction power of sin. இன்றைக்கு பாவத்துல அநேகர் இப்படி தான் போயிட்டே இருக்காங்க. Many are continually going in this sin. மரணத்துக்கு பின்பு உள்ள ஒரு வாழ்க்கை அவனுக்கு மறந்து போய் விட்டது. They forgot what is the life after death. இந்த உலகத்திலே நாம் அனுப்பப்பட்டவர்கள். We are sent to this world. திரும்ப நாம் ஒரு இடத்துக்கு போய் சேரத்தான் வேண்டும். Again we will have to reach at another place. அந்த தரிசனம் இல்லாவிட்டால் இந்த உலகத்தோடு எல்லாம் முடிஞ்சது நினைச்சு நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடுவோம். If we don't have that vision we will complete our life and we will destroy in this world. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எந்த தன்மையில் இருக்கிறது பிரியமானவர்களே? Beloved ones, what kind of a life we are living? பொருத்தனைக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை. Do we have a life which is up to vow? நிபந்தனைக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை. A life up to conditions. அது என்ன பெரிய நிபந்தனை? What is that great நீ condition? பாவம் செய்யாத. You do not sin. அதுதான் தெய்வம் சொல்லுகிற நிபந்தனை. That is the condition what God says. நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது When you read in scriptures, ஒரு பெண்ணை கையும் மெய்யுமாக விபச்சாரத்தில் பிடித்துக் கொண்டு வந்து விட்டார்கள். a woman was caught red-handed when she was ஒரு committing adultery. நிர்பந்தமான நிலவரத்திலே அவள் வந்து விட்டாள். She was brought in a Richard யோவான் situation. 8 அதிகாரம் 11 வசனத்திலே பார்க்கும் பொழுது In John 8:11 we read this. அவங்க எல்லாரும் இவளுக்கு இன்னைக்கு பனிஷ்மென்ட் உண்டுங்கற நிலவரத்துல தான் வந்தார்கள். They brought her that she will be punished today. ஏன்? The reason அது was சாதாரண பனிஷ்மென்ட் கிடையாது. it was not an ordinary ஒரு punishment. பெண் விபச்சாரத்துல கையும் மெய்யுமாக ரெண்டு சாட்சியோட பிடிபட்டு விட்டாள். If a woman is caught hold of red-handed in adultery with two எல்லாரும் witnesses, சேர்ந்து கல்லெறிஞ்சே அவளை கொன்றலாம். all will have to kill her by stoning her. மத்தவன கல்லெறிறதுல நமக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் உண்டு. We will have great interest to stone others. ஆனாலும் ஒரு பெரிய கூட்டம் அங்கே வந்து விட்டது. That is why a great crowd gathered. ஆனால் இயேசு சில வார்த்தைகளை பேசினார். But Jesus spoke certain words. உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல கல்லெறியட்டும்னு சொன்னார். He that is without sin among you, let him cast a first stone at her. அவங்களுக்கு ஒருத்தனுக்கு ஒண்ணுமே புரியல. No one could understand this. உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லெறியட்டும். You without sin you can stone first stone. என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு ஒண்ணும் புரியவே இல்ல. They could not know what to do. அப்ப என்ன இவர் சொல்றாரு? What is he saying?
பாவம் இல்லாதவன் கல்லெறியட்டும். One who is without sin can stone her first. இதுக்கு அர்த்தம் என்ன? What is the meaning of that? ஒண்ணுமே அவனுக்கு புரியல. They could not understand. ஆனா அதுக்கு முன்னால அவர்ட்ட கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. But they brought her before him. நிப்பாட்டின உடனே அவர் தரையில எழுத ஆரம்பிச்சிட்டாரு. He started to write on the ground. அத வாசிச்சு பார்த்தாங்க. They read that. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எழுதினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that Lord has wrote Matthew 5th chapter 27th verse. அங்க அவர் என்ன எழுதினாரு? What he wrote in that verse. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது. It is said to old you should not commit adultery. ஏற்பாட்டிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே பாவம் செய்தாயிற்று. But I say unto you, if you look at a man with lust, you have committed adultery with her already in heart. இந்த வார்த்தையை அவர் எழுதினார். He wrote in this particular words. இவர் எழுதின உடனே after he wrote that, என்ன நடந்துச்சு? What happened? அவங்களுக்கு முதல்ல புரியாம இருந்துச்சு, இப்ப புரிய ஆரம்பிச்சிருச்சு. Now they could understand what he's saying. நம்ம எல்லாம் சிந்தையில பாவம் செய்தவர்கள். We all committed sin in our mind. அதுக்கு பிறகு தான் சொன்னாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லெறியட்டும். After that he said, without sin you can cast the first stone. இப்போ அவங்க அப்படியே நின்னுக்கிட்டே இருந்தாங்க. They were waiting and they were standing. அவர் மறுபடியும் தரையிலே குனிந்து எழுதினார். Again he stooped down and wrote on the ground. எதை எழுதியிருப்பார்? What he could have wrote. மத்தேயு 7ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம் எழுதியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். I believe that he wrote Matthew 7th chapter first 3 verses. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். You should not judge others so that you should be judged. உன் கண்ணில இருக்கிற துரும்ப பாரு, மத்தவங்க கண்ணில இருக்கிற உத்தரத்தை பார்க்க. உன் கண்ணில இருக்கிற உத்தரத்தை பாரு, மத்தவங்க கண்ணில இருக்கிற துரும்ப பார்க்காத. You see the beam in your eye but don't see the mote in your brother's eye. அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா மனசாட்சி வேலை செய்ய ஆரம்பிச்சது. எல்லாரும் கல்ல போட்டு போயிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் விபச்சாரக்காரன் அர்த்தம். Within a short while everyone conscience but everyone left and because everyone they were adults. அதனால தான் நான் சொன்னேன், மனுஷனுடைய பாவத்தில் இரத்தத்திலே பாவம் இருக்கிறது. That is why in the blood of a human there is sin. தீமை இருக்கிறது. There is evil. கொடுமை இருக்கிறது. There is violence. கொடூரம் இருக்கிறது. There is குற்றங்கள் இருக்கிறது. There are faults. தோல்விகள் இருக்கிறது. There are defeats. இதை மாற்றும்படியாகத்தான் இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தை மனிதனுக்காக சிந்த வந்தார். Jesus came to shed his own blood to deliver man from this. இயேசுவின் இரத்தம் நன்மையானவைகளை செய்யும், பேசும், செயல்படுத்தும். Blood of Jesus will do good, it will speak good and it will work at good. அதனால தான் அந்த பெண்ணை பார்த்து கடைசியாக இயேசு சொன்னார், ஸ்திரீயே இனி நீ பாவம் செய்யாதே. That is why looking unto that woman, Lord said, go and sin no more. அந்த ஒரு வார்த்தை தான் அவளிடத்தில் இயேசு சொன்னார். That is what Lord said to her. இன்றைக்கும் அதே வார்த்தை, நீ இனிமேல் பாவம் செய்யாதபடி அவளை விட்டு வெளியே வா. That is why this word, you come out of her, do sin no more. யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, John 5th chapter 14th verse we அந்த read. பெதஸ்தா குளத்தண்டையிலே மண்டபத்தில் கிடந்த ஒரு மனிதனை, 38 வருடமாக பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை இயேசு தேடினார். A man who was sick for 38 years, Lord looked after him. அவனை குறித்து பேசினார். He spoke about that அவனை particular man. சுகமாக்கி விட்டார். He healed him. 14ஆம் வசனத்திலே அவனிடத்தில் பேசும் பொழுது, In 14th verse when he spoke to him, இனி அதிக கேடு வராதபடிக்கு இனி நீ பாவம் செய்யாதே. sin no more lest a worse thing come unto you. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved people of God, அருமையான சகோதரனே சகோதரியே, beloved brother and sister, அருமையான நண்பனே, beloved நீ friend, பாவம் செய்யாதே என்பது மதமாற்றமா? is don't sin, is it a conversion? நீ விபச்சாரம் செய்யாதே என்று சொல்வது மதமாற்றமா? When we say don't commit adultery, is it conversion? நீ குடித்து உன் குடியை கெடுக்காதே, உன் வாழ்க்கையை கெடுக்காதே, குடும்பத்தை கெடுக்காதே என்று சொல்வது மதமாற்றமா? When we say don't drink, don't destroy your family, is it a conversion? சமுதாயத்தை சீர்திருத்துவது கிறிஸ்தவ மார்க்கம். Christian way, it will reform the society. இயேசு ஒரு சீர்திருத்தவாதி. Jesus was a social reformer. மனிதனை மனிதனாக மாற்றும்படியாக கடந்து வந்தவர். He came to change man as a man. பாவம் மனிதனை மிருகமாக மாற்றி வைத்திருந்தது. Sin made man as a beast. மனிதனை மனிதனாக மாற்றி மனிதனை புனிதனாக மாற்றும்படியாக தான் இயேசு கிறிஸ்து புனிதர் இந்த பூமிக்கு வந்தார். Jesus was sacred, he came to make a man as a man and then to as a sacred one. இனி பாவம் செய்யாதே என்கிற ஒரு பொருத்தனை உனக்குள் வர வேண்டும். You will have to have a vow that I will not sin any நீ longer. பாவத்துக்கு உடன்பட்டால், If you yield to sin, உன்னுடைய வாழ்க்கையில நீ வாதைகளுக்கும் அகப்பட வேண்டியது இருக்கும். you will have to be caught hold by sickness. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னால் அதற்கு முன்பாகவே உனக்கு ஒரு சம்பளம் கொடுக்கப்படுகிறது, அதுதான் வியாதி. If wages of sin is death, before that you will have sickness. ஒருவேளை உன் சரீரம் பலனா இருக்கிறதுனால உனக்கு வியாதி உடனே பாவத்துக்கு வந்து விடாமல் இருக்கலாம். Probably your body is healthy, that is why sickness is not coming ஆனால் into நீ you. செய்கிற பாவங்கள் என்ன? But what are the sins you do? ஒரு தேவனுடைய பிள்ளை ஏழைக்கு கொடுக்காவிட்டால் அதுவும் பாவம் என்று சொல்லுகிறது. If a child of God does not help a poor and needy, it is a sin. உபாகமம் 15:9 சொல்லி இருக்கிறது, ஏழைகளுக்கு இறங்காதவன் அவன் பாவம் செய்கிறான். Deuteronomy 59, if a man does not help poor and needy, he commits a ஒருத்தன் sin. வேலை செஞ்ச பிறகு அவனுக்கு கூலி கொடுக்கலன்னா அதுவும் கூட பாவம்
பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. If a man does the work, if you don't give him wages, that is a sin. அந்த நாளிலேயே அவனுக்கு கூலி கொடுத்துறணும். On the same day we will have to give that wages. உபாகமம் 24:15 இல் நீங்கள் இதை பார்க்க முடியும். Deuteronomy 24:15 we can 1 see. சாமுவேல் 3:13 பார்க்கும் பொழுது 1 Samuel 3:13 we read. உன் பிள்ளையை உன் சொந்த பிள்ளையை நீ உன் சாயல்ல இருக்கிற பிள்ளையை நீ அடக்கி வளர்க்காவிட்டால் அது உனக்கு பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. If you don't control your child who is in your form, it is a sin. 1 சாமுவேல் 12:23 பார்க்கும் பொழுது 1 Samuel 12:23 we read. நீ ஒரு விசுவாசியான பின்பு நீ மற்றவனுக்காக ஜெபிக்காவிட்டால் நீ ஒரு பாவி என்று வேதம் சொல்லுகிறது. After you becoming a believer, if you don't pray for others, you become a sinner. நீதிமொழிகள் 10:19 பார்க்கும் பொழுது Proverbs 10:19 we read. நீ சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாதே. With much of words there will be a sin. நீ பேசி 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 கடைசியாக பாவியாக மாறி விடுவாய். You will speak more and be a sinner. நீதிமொழிகள் 24:9 பார்க்கும் பொழுது Proverbs 24:9 we see. தீய நோக்கம் எல்லாமே பாவம். Evil intention all is sin. அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brother and sister, இன்றைக்கு நீ பெரிய பாவங்களில் நீ போய் சிக்கிக் கொள்கிறது இல்ல. today you may not be entangled in a great sin. ஆனால் வேதம் சில பாவங்களை உனக்கு சுட்டி காட்டுகிறது. But scriptures point out certain sins to you. இன்றைக்கு எந்தெந்த பாவங்களில் நீங்கள் உடன்பட்டிருக்கிறீர்களோ இந்த முதல் கூட்டத்திலே நீங்கள் அதிலிருந்து வெளியே வர வேண்டும். In the first meeting, what all it is point out, you will have to come out of those sins. நீ பாவத்துக்கு காரணம் சொல்லலாம். You can say a reason to your ஒருவேளை நீ sin. சூழ்நிலையை சொல்லலாம். You can blame your situation. உன்னுடைய தவறுக்கு உன் மனைவியை சொல்லலாம். You can blame your wife as a reason. உன்னுடைய தவறுக்கு உன்னுடைய புருஷனை சொல்லலாம். For your mistake, you may blame your உன்னுடைய husband. தவறுக்கு நீ உன்னுடைய பெற்றோரை சொல்லலாம். You can blame your parents for your யாரை mistake. சொன்னாலும் அவனவன் பாவம் செய்த ஆத்துமா சாகும். A soul which committed sin will have to die. நீ செய்கிற பாவத்துக்கு நீதான் பதில் சொல்லி ஆக வேண்டும். For a sin which you commit, you will have to say answer. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாதே. That is why scripture says, don't be partakers of a sin. இந்த மாலை வேளையில் பாவத்துக்கு உடன்பட்ட நபராக நீங்கள் வந்திருந்தால் In this evening, if you have come yielding to இந்த sin, முதல் கூட்டத்திலே தேவனுடைய பரலோகத்திலிருந்து வருகிற வார்த்தை, என் மகனே என் மகளே பாவத்துக்கு உடன்படுகிற வாழ்க்கையை விட்டு நீ வெளியே வா. in this evening, voice from heaven says, my son, my daughter, come out of sin, don't partake in sin. எந்த ஒரு பாவத்துக்கு பின்னாலும் ஒரு வியாதி இருக்கிறது. Behind every sin there is sickness. நீங்கள் சாராயம் குடித்தால் If you drink உங்க alcohol, சரீரத்தில் சில உறுப்புகளை அது பாதிக்கும். it will affect certain things in நீங்கள் your. புகை பிடிக்கிறவர்களாக இருந்தால் If you are a smoker, அது ஒரு சில அவயவங்களை பாதிக்கும். it will harm certain organs. நீ விபச்சார பாவத்தில் போய்விட்டால் If you are into adultery, that sin, அதனுடைய வியாதி உன்னை கொடூரமாக மரணத்துக்கு இழுத்துச் செல்லும். that sickness will take you unto death. இன்றைக்கு இந்த பாவத்துக்கும் வியாதிக்கும் ஒரு இணைப்பு இருக்கிறது. That is a connection between sin and sickness. அதனால தான் வேதம் சொல்லுகிறது இந்த முதல் கூட்டத்துல நீ பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டேனா வியாதியிலிருந்து நீ வெளியே வந்து விடலாம். That is why scripture says in this first day of meeting, when you come out of sin, you will come out of sickness too. மனுஷனுக்கு ரெண்டு பிரச்சனை இருக்கு. There are two kinds of problems for a ஒன்று man. பாவம், இரண்டாவது வியாதி. First one is sin, second one is இந்த sickness. ரெண்டு அண்ணன் தம்பி மாதிரி உள்ளது. These are elder brother and younger இதுவும் brother. அதுவும் சேர்ந்து தான் வரும். These two will come together. பாவத்துக்கும் வியாதிக்கும் அதிக தொடர்பு இருக்கிறது. There is a great relationship between sin and இதை sickness. நீங்கள் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். You will have to understand this very clearly. நீங்க டாக்டர்ட்ட போய் ஒரு நோயை சொன்ன உடனே நீங்க இதை செஞ்சீங்களா அப்படின்னு கேட்பார். When you go to a doctor, say that I am suffering from this, he will ask whether you have done உங்களுக்கு this. இப்படிப்பட்ட பழக்கவழக்கங்கள் இருக்கான்னு கேட்பார். He will ask, do you have certain habits? இல்ல உங்க புருஷனுக்கு இப்படி இருக்கா உங்க மனைவிக்கு இப்படி இருக்கான்னு கேட்பார். He will ask whether your husband has this or your wife has this. ஏன் Reason is அந்த பாவத்துக்கு பின்னால தான் இந்த வியாதி சேர்ந்து இணைந்து வருகிறது. that sin and sickness they come together. இதுக்கு பழைய ஏற்பாட்டிலேயும் வசனங்கள் இருக்கு, புதிய ஏற்பாட்டிலேயும் வசனங்கள் இருக்கு. There are verses for this in Old Testament as well as in New பழைய Testament. ஏற்பாட்டில் அதுக்கு அதிகமான காரணங்கள் இருக்கு, ஏன்னா அதிக காலங்கள் அதிலே கொடுக்கப்பட்டிருந்தது. In Old Testament it was given, many occasions are given. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது When we see in New Testament, இந்த பாவமும் வியாதியும் சேர்ந்தே வருகிறது. sick and sickness they come together. இன்றைக்கு நீங்க பாவத்தில் ஒருவேளை கட்டப்பட்டிருக்கலாம். Probably you may be bound in sickness. கர்த்தர் என்ன செய்கிறார்? What Lord நீ says, பாவத்திலிருந்து வெளியே வரும்பொழுதே வாதையிலிருந்து உனக்கு சுகத்தை தருகிறார். when you come out of sin, Lord delivers you from sickness too. ஒரு குஷ்டரோகியை நான் சந்தித்தேன். I visited a leper. அவருக்கு கை கால்லாம் சுருங்கி இப்பதான் மறுபடியும் நீள ஆரம்பிச்சிருச்சு. Fingers they were shrunk, but now it is getting அப்ப நான் better. அவர்ட்ட பேசின பொழுது When I spoke to him, அப்ப அவர் சொன்னாரு என் குடும்பத்துல இந்த வியாதியே கிடையாது. I said there was nobody ill in my family with this. ஆனா இப்ப எப்படி சுகமாச்சுன்னு கேட்டேன். But I asked him how you are healed now. முதல்ல வந்த காரணத்தை கேளுங்கன்னாரு. Then he asked me, you asked what is the reason why I am sick now? எப்படி இந்த வியாதி வந்துச்சு? I asked him, why did you get this disease? நான் ஒரு ரவுடிக்கு அசிஸ்டண்டா இருந்தேன். I was an assistant to a great rowdy. மும்பைல போய் அவனோட சேர்ந்து விட்டேன். I joined with him in Mumbai. அவனோடு தான் என் வாழ்க்கை போய்கிட்டே இருந்துச்சு. My life was continuing with him. அவன் சொல்ற ஆளை அடிக்கணும்,
பாதாள சாக்கடையில தள்ளி விட்டுறணும். அது போய்டும், அந்த பாடி கடலுக்கு போய் சேர்ந்துரும். Whoever he points out, I'll have to beat him and put him into the drain. காசு இல்லாத நேரத்துல நாங்களே இப்படி செய்ய ஆரம்பிச்சோம். In the time when we don't have money, we started doing this on our own. ஒரு கட்டத்துல எனக்கு இந்த வியாதி வந்துருச்சு. In one particular situation I had this sickness. எத்தனையோ குடும்பத்தை அழிச்சதுனால இப்ப நான் பாவத்துல அந்த வியாதியில இருக்கேன். Because I destroyed many families, I had this sin and this சரி, இப்ப sickness. எப்படி குணமாச்சுனா? I said, how you are healed now? இயேசுனால எனக்கு சுகம் ஆயிடுச்சு. Because of Jesus I am healed now. நான் இப்ப இயேசுவை ஏத்துக்கிட்டேன். I accepted Lord Jesus என் now. பாவத்துக்காக நான் மன்னிப்பு கேட்டேன். I asked forgiveness of my sin. இயேசு என் பாவத்தை மன்னிச்சாரு. Jesus pardoned my அவருடைய sin. இரத்தத்தினால் என்னை கழுவினார். By his blood he washed me. என் பாவத்தினால வந்த குஷ்டரோகம் என்னை விட்டு வெளியே போய் விட்டது. Leprosy which came out of my sin, it departed அருமையான from me. சகோதரனே சகோதரியே, Beloved brother and sister, இன்றைக்கு நீ பாபிலோனை விட்டு, பாவத்தை விட்டு, நீ மீறுதலை விட்டு, தோல்வியை விட்டு நீ வெளியே வருவாயானால் இந்த கூட்டத்துல ஒரு சேலஞ்ச், உன்னுடைய வியாதியை கர்த்தர் சுகமாக்குவார். today if you come out of your sin from Babylon, a challenge, your sickness will be healed by the Lord. ஏனென்றால் பாவத்துக்காகவும் அவர் மரித்தார், உன்னுடைய வியாதிக்காகவும் அவர் மரித்தார். Because he died for your sin as well as to your sickness. நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தவர் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார். Jesus who bore our sickness and infirmities has come to this meeting. அவருடைய தழும்புகளால் அவர் உன்னை குணமாக்க முடியும். He is able to heal you by his stripes. ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது, நிபந்தனை. But one condition, one thing you will have to do. நீ அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமல் அதிலிருந்து வெளியே வர வேண்டும். should not partake in your sin, you should come out of that. ஒருவேளை இதுவரை நீ பாவம் செய்தவனாய் இருக்கலாம். Thus far you may have committed sin like this. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். Lord will not see those ignorant days. இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Now he wants everyone to repent. ஒருவேளை நீ மனம் திரும்பின பின்பும் கூட சூழ்நிலைகளின் மத்தியிலே நீ பாவத்துக்கு உடன்பட்டிருக்கலாம். Even after repentance you might have yielded to certain sins because of your situation. அதனால தான் இந்த வசனம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து உண்டான சத்தம், என் ஜனங்களே நீங்கள் வெளியே வாருங்கள். That is why voice from heaven said, my people come out. இன்றைக்கு வாதை எப்படி உண்டாகிறது? How plagues come நீ nowadays. தேவனுடைய ஜனமாய் மாறிவிட்டாய். You have become a child of God. ஆனால் இன்று உனக்குள்ளே வியாதி வாதை உண்டாகிக் கொண்டே இருக்கிறது. But why there are sicknesses and plagues in you? ஆதியாகமம் 12:17 பார்க்கும் பொழுது, In Genesis 12:17 ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளை பார்வோன் இழுத்து கொண்டு போய் விட்டான். wife of Abraham, Sarah, she was taken away. அது நிமித்தம் அங்கே வாதை தொடங்கி விட்டது. Because of that plague started. ஒரு பாவத்தை அவன் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல வாதையை திறந்து விடுகிறார். When a person started to commit a sin, Lord opened the plagues to work. லேவியராகமம் 26:21 பார்க்கும் பொழுது, Leviticus 26:21 we see. தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அங்கே வாதை தொடங்குகிறது. A man showed disobedience to word of God, then plague started. என்னாகமம் 14:37 பார்க்கும் பொழுது, Numbers 14:37 we அங்கே see. வேதம் என்ன சொல்லுகிறது? What scriptures say? நீ தேவனுடைய பிள்ளையாக மாறின பின்பு நீ துர்ச்செய்தி அவிசுவாசமாக நீ பேசினால் அந்த இடத்துல வாதைக்கு நீயே ஒரு காரணம். After you becoming a child of God, when you speak disbelieving words, you become the reason for plague. எப்பொழுது நெகட்டிவாவே பேசி பழகாதுங்க. Don't learn to speak always negative மரணமும் things. ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. In the authority of tongue there is a power of death, and எனக்கு சுகம் ஆகாதுன்னா சாகர வரைக்கும் ஆகாது. if you say that I will not be healed till your death, you will not be healed. பாஸ்டர் டான் அவர்கள் நாகர்கோயில்ல ஒரு அம்மாவுக்கு ஜெபிக்க கூப்பிட்டதுக்காக போனார். Pastor Don went to pray for a particular mother in Nagarkoil. அவங்கள போய் பார்த்தாரு. She visited her. ஜெபிக்கலாமான்னு கேட்டாரு. She asked whether I can அந்த pray. அம்மா சொன்னாங்களா, But that mother said, எல்லா பாஸ்டரும் ஜெபிச்சிட்டாங்க, நீங்களும் ஜெபிச்சிட்டு போங்கன்னு சொல்லி. all pastors prayed, you can also pray and go. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. He was எத்தனை astonished. பேர் ஜெபிச்சிருக்காங்க, ஒண்ணு அவள நீயும் ஜெபிச்சிட்டு போன்னு சொல்றதுதான் அதனுடைய சரியான அர்த்தம். The meaning is many had prayed, but you can also pray and go. ஓகே தேங்க்ஸ், நான் ஜெபிக்கவே இல்லை, நான் போயிட்டு வரேன்னு போயிட்டாரு. He said thanks, I will not pray, and he left. உனக்கு ஜெபிச்சு பிரயோஜனம் இல்லையே. There is no use if I pray. அது அந்த அம்மாவுக்கு ரொம்ப மனசுல கஷ்டமாக இருந்தது. That became a great grief for that எங்கேயோ mother. நம்ம தப்பு பண்ணிட்டோம். Where I made உடனே a commission. பாஸ்டர் கூட்டுவாங்க. Again she asked pastor to உடனே come. அழுதுட்டாங்க. She wept. மன்னிப்பு கேட்டாங்க. She asked forgiveness. அதுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்கு ஃபெய்த் பேசினாரு. After that he spoke about faith for 10 minutes. 10 நிமிஷம். 10 minutes. அந்த பேசி முடிக்கிறதுக்குள்ள நம்ம தாய்க்குள்ள விசுவாசம் ஊற்று திறந்துருச்சு. Before he could complete the spring of faith opened. ஒரே ஜெபம். One prayer. அவங்க சுகமாகி எழும்பிட்டாங்க. She was healed and she rose up. உன்னுடைய அவிசுவாசம் அது ஒரு பாவம். Your unbelief, it is a sin. அது உனக்கு வியாதியை அதிகரிக்க வச்சுக்கொண்டே இருக்கும். That will make your sickness to grow. என்னாகமம் 25:9 பார்க்கும் பொழுது, Numbers 25:9 we see. ஒரு வேசித்தனத்தின் ஆவி சபைக்குள்ள புகுந்தது. A spirit of harlotry entered into church. அது புகுந்ததனால என்ன நடந்தது? Because it entered, 24,000 பேர் மரித்தார்கள். 24,000 they died. நான் ஒரு வீடியோ ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். I saw one video clipping. ஒரு போதகர் வெளிநாட்டுக்கு போயிருந்தார். A pastor visited abroad. தமிழ்நாட்டுல ரொம்ப பிரபலமான ஒரு இண்டிபெண்டன்ட். He was an independent pastor who was very famous. அவர் ஃபாரின்ல போயிட்டு இருக்கும்போது, When he was
traveling abroad. அவருக்கு பிஸ்கட் சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சு. He had a desire to eat biscuit. அதனால பிஸ்கட் பாக்கெட் எடுத்து திறந்து பார்த்தாரு. He opened biscuit and he saw பக்கத்துல that ஒருத்தன் உட்கார்ந்திருந்தான். another person he was sitting next to அவன் him. அந்த நாட்டுக்காரன். He was belonging to that particular country. ஒரு டீசன்ட்காக ஒரு மரியாதைக்காக பாக்கெட்டை பிரிச்சிட்டு அவனுக்கும் கொஞ்சம் நீட்டினார். For a courtesy he also shared that biscuit packet with that other neighbor. அவன் வாங்குனான். He took that. அவன் பார்த்தான். He saw that. சாரி. He said sorry. நான் ஃபாஸ்டிங் அப்படினு. He said I am fasting. இவருக்கு நம்ம ஒரு பெரிய பாஸ்டர் இந்தியால பிரசித்தி பெற்ற ஆளு நம்ம போய் பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்து கடைசில முகத்துல அடிச்ச மாதிரி என்ன சொல்லிட்டான் ஃபாஸ்டிங் தானே அசிங்கமாய் போச்சுன்னு சாரின்னு சொல்லிட்டான். He said sorry I am a big pastor but he refused my நீங்க எந்த biscuit. சர்ச் எங்க எதுக்காக ஃபாஸ்டிங் கேட்டார். He asked the pastor asked which church you belong to, why are you fasting? அவனே சொன்னா நான் சாட்டனிக் சர்ச்சில முக்கியமான மெம்பர்னா. He said I am an important member in satanic church. சாத்தானுடைய சபையில நான் மெம்பர் நான் ஃபாஸ்டிங் எடுக்கறேன்னு சொன்னான். He said I am a member of satanic church, I fast. இவருக்கு ஒண்ணுமே ஓடல. He could not understand. சாத்தானுடைய சபையில ஒரு மெம்பர் இவன் ஏன் ஃபாஸ்டிங் எடுக்கறான்? He is a member of satanic church, why is he fasting? ஒண்ணே திருப்பி அதுக்கு ரீசன் கேட்டாரு. He asked why are you fasting? நாங்க வீக்லி ஒன்ஸ் ஃபாஸ்டிங் எடுக்கறோம். Weekly once we fast. மூன்று காரியத்துக்காக ஃபாஸ்டிங் We எடுக்கறோம். fast for 3 things. என்னத்துக்குன்னு கேட்டார். He asked what are these 3? கிறிஸ்தவ குடும்பங்கள் பிரிந்து போக வேண்டும் என்று ஃபாஸ்டிங். We fast that the Christian families should divide. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். This is the first point. இரண்டாவது, Second one, நல்ல வல்லமையான கிறிஸ்தவர்கள் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு சாகணும். powerful Christian they will have to be killed in accidents. மூன்றாவது, Third point, நல்ல விசுவாசிகள் விபச்சாரத்துல சிக்கி அவமானப்படணும். good believers they will have to be entangled in adultery, they will have to be put to shame. அப்ப கிறிஸ்தவ நாமம் தூஷிக்கப்படும். Then the name of Christ will be blasphemed. குடும்பங்கள் பிரிஞ்சு போய்டும். Families will be divided. நல்ல பவர்ஃபுல் ஆளெல்லாம் ஓட்டத்தை முடிச்சிட்டானா அந்த கிறிஸ்தவத்தினுடைய வேகம் குறைஞ்சிரும். All powerful people they die, the speed of Christianity இதுதான் comes down. சாட்டனிக் சர்ச்சில உள்ளவனுடைய ஃபாஸ்டிங் பிரேயருடைய நோக்கம். These are the purpose of people those who are in satanic church pray for. குடும்பத்தை பிரிக்கிறவங்க எல்லாம் பாருங்க, பிரிஞ்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, அவன் ஃபாஸ்டிங் உனக்குள்ள நிறைவேறுது. Those who divide families, you think their fasting is fulfilling through you. விபச்சாரத்திலேயும் மாம்சத்திலேயும் சிக்கி கொண்டிருக்கிற உங்களை நோக்கித்தான் இந்த வார்த்தை வருகிறது. அவன் ஃபாஸ்டிங் ஜெபம் கேட்கப்படுகிறது. பிசாசு பயங்கரமான காலத்துல வந்திருக்கிறான். You who are entangled in adultery, his fasting it works in you. இந்த வல்லமை உனக்குள்ளும் உன் குடும்பத்துக்குள்ளும் வரும் பொழுது நீ வாதையிலே சிக்குவாய். This power when it enters into you and your family, you will be entangled in sickness. இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட வல்லமையிலே பாதிக்கப்படுகிறீர்கள்? Today how many of you are affected by these அதனால powers? தான் பைபிள் சொல்லுகிறது என் ஜனமே தேவன் நேரடியாக எத்தனையோ ஊழியர்களை வச்சு பேசி பார்த்துட்டாரு. இப்ப டைரக்டா பேசுகிறார். என் ஜனங்களே பாவங்களுக்கு உடன்படாதிருங்கள். He had spoke to many preachers but now he calls directly, my people don't partake in your sin. அவளுடைய வாதைகளிலே நீங்கள் அகப்படாதிருங்கள். Don't be entangled in your plagues. இன்னைக்கு எத்தனையோ பேர் பல காரியங்கள போய் அகப்பட்டுக்கறாங்க. Many are getting entangled in many things. நல்ல பிரேயர் பண்றாங்க. They pray very நல்ல well. ஃபாஸ்ட் எடுக்கறாங்க. They take fasting. எல்லாமே செய்றாங்க. They do all things பட் very well. எதிரியாவது போய் ஒண்ணுல போய் சிக்கிக்கறான். But they get entangled in one particular thing. இதுதான் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு விரோதமான சத்துருடைய பெரிய ஆயுதம். This is a great weapon of enemy against Christianity. ஏதாவது ஒண்ணுல போய் அவன் அகப்பட்டுக் கொள்றான். He will goes and entangled in one thing. இதுதான் பிசாசு அந்த இடத்துல ஜெயிக்க ஆரம்பிக்கிறான். There devil started to gain victory. அருமையான சகோதரனே சகோதரியே, Dear brother and sister, இந்த மாலை வேளையில் உன்னை நோக்கி தேவனுடைய வார்த்தை வருகிறது. in this evening voice of God comes to you. நீ அவனுடைய வல்லமைகளில் அகப்படாதே. Don't be entangled in his powers. நீ உன்னை காத்துக்கொள்ள முடியாத ஒரு நேரம் இதுதான். This is the time you will have to safeguard you. எதிலையாவது அகப்பட்டுட்டு அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு சொன்னா ஒண்ணுமே நடக்காது. When you are entangled, don't blame others that they are the reason. இன்றைக்கு நீ எதில் அகப்பட்டிருக்கிறாய்? Today with what you are entangled. நீ எதில் அகப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உன்னை விடுவிக்க முடியாகத்தான் வார்த்தையை அனுப்புகிறார். In whatever you are entangled, Lord sends his word to deliver you. புலம்பல் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது Lamentation 4th chapter 20th verse. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் Those who are anointed by the Lord. எங்களுடைய நாசியின் சுவாசமுமாக எண்ணப்பட்டவனும் Those who consider us our breath. அவன் போய் படுகுழியில் அகப்பட்டு விட்டான். He went and caught hold of in a pit. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளை அகப்படுத்தும்படியாக பல வல்லமைகள் போராடுகிறது. Many powers work to entangle people of God. நீங்கள் வல்லமை வாய்ந்தவர்களாக இருக்கலாம். You may be powerful. ஒருவேளை நீ அகப்பட்டது உனக்கே தெரியாது. You may be ignorant that you are entangled. லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Luke 10th chapter 30th verse. எருசலேமிலிருந்து ஒரு மனிதன் எரிகோவுக்கு போனான். A man started to Jericho from Jerusalem. அவன் அகப்பட்ட இடம் ஒரு கள்ளனுடைய கையில. He was caught hold in the hands of a thief. நீ அதுல அகப்படாதே என்றுதான் உன்னை எருசலேமை விட்டு வெளியே போகாதே 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 என்று வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. That is why word comes to you, don't go out of Jerusalem, you will be caught in the hands of அருமையான thief. தேவனுடைய ஜனமே, Beloved people of God, ஒன்று நீ அவருடைய பாவத்திலே உடன்படாமல் நீ வெளியே வர வேண்டும். one thing you should not partake in a sin, you should come out. ஒருவேளை நீ அதிலே இருந்தாலும் இதுவரைக்கும் மாட்டிக்கொண்டு சிக்கி சீரழிஞ்சாலும் இன்னைக்கு நீ வெளியே வா. If you are entangled, come out of her today.
இரண்டாவது வாதைகளில் இருந்து வெளியே வா. Second one, come out of plagues. இன்னைக்கு எத்தனை பேர் என்னென்ன வியாதியில கஷ்டப்படுறாங்க. Many are entangled in various kinds of sickness. அவங்க சொல்ற வியாதியினுடைய பேர் நமக்கு ஒருத்தனுக்குமே புரியல. We cannot understand the sickness what they say. அதுல வேற டாக்டர்ஸ் ஒரு புதுசா சொல்றாங்க 10 லட்சம் பேருக்கு ஒரு ஆளுக்கு வரும், அது உனக்கு தான் வந்திருக்கு. Doctors say this will come one among 10 lakhs and it has come to you. ஏன்னா நீ அவ்வளவு ஸ்பெஷலான ஆளு. You are such a special one. ஆமா 10 லட்சம் பேருக்கு ஒரு ஆளுக்கு வரும், அது உனக்கு தான் வந்திருக்கு. It will come in 10 lakhs, this has come to you. இப்படி சொல்லிவிட்டா அவன் என்ன ஆவான்? When we say like this, இவனும் வெக்க இல்லாம அதையே சொல்லிட்டு இருக்கான். 10 லட்சம் பேர்ல ஒருத்தனுக்கு தான் வருமா, அது என் பிள்ளைக்கு தான் வந்திருக்கு. இது ஒரு டெசிக்னேஷன் மாதிரி தூக்கிட்டே அலையறான். Without a shame he also said this is a designation, this has come to me. 10 லட்சம் பேர்ல வந்திருந்தாலும் இயேசுவின் இரத்தம் உன் மேல பட்டா இன்னைக்கு சுகம் கிடைக்கும். You may be one among 10 lakhs, if the blood of Jesus falls on you, you will be healed. நீ வியாதியிலே அகப்பட்டிருக்கிறாய். You are entangled in sickness. கள்ளனுடைய கையிலே நீ சிக்கி இருக்கிறாய். You are caught hold in the hands of thieves. படுகுழியிலே நீ அகப்பட்டிருக்கிறாய். You are in a deep pit. இரண்டாம் நாளாகமம் 29:9 பார்க்கும் பொழுது சிறையிருப்பில் அகப்பட்டவர்களை பார்க்கலாம். Second Chronicles 24:9 we can see those who are captivated in prison. கலாத்தியர் 6:1 பார்க்கும் பொழுது குற்றத்தில் அகப்பட்ட சூழ்நிலையை பார்க்கலாம். Galatians 6:1 we can see those who are entrapped in their mistakes. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு மந்திரவாதி ரட்சிக்கப்படுகிறான். Acts 8th chapter a magician was saved. அவன் விசுவாசித்தான். He believed. பட் ரட்சிப்பு என்கிறது அவனுக்குள்ள ஆழமா நடைபெறல. But salvation did not happen in depth in him. இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொன்னான். He said I believe Jesus. எப்படி அப்படி சொன்னான்? How he said? பிலிப்பு இவனை விட அதிகமான அற்புதங்கள் செய்தான். Philip did great wonders than him. மந்திரவாதத்துல முடியாததை இயேசுவின் நாமத்துல பிலிப்பு செஞ்சு காட்டினான். What he could not do by magical powers, by the name of Jesus Philip did. உடனே அவன் இயேசுதான் சூப்பர் நேச்சுரல் பவர்னு ஒத்துக்கிட்டான். He accepted Jesus is a supernatural power. உடனே அவனுக்கு இவன் ஞானஸ்நானம் கொடுத்துட்டான். Again he was given baptism. பட் அவனுடைய வாழ்க்கையில மாற்றம் நடக்கல. But there was no change in his life. இயேசு தெய்வம் அப்படினு விசுவாசித்தானே தவிர அவனுக்கு உள்ளே மனம் திரும்புதல் என்பது நடைபெறவில்லை. He believed Jesus is God, but there was no repentance in him. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல Acts 8th chapter 23rd verse. ஒரு அப்போஸ்தலன் அங்கே வருகிறான். An apostle comes there. இவனை பார்த்து சொல்றான், நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் நீ அகப்பட்டிருக்கிறதாக நான் காண்கிறேன். He said, I perceive that you are in gall of bitterness and in the bond of iniquity. உனக்குள்ள ஒரு கசப்பு இருக்கிறது. There is a bitterness in you. பலரை பத்தி பலவிதமான கசப்புக்குள்ள நீ அகப்பட்டு கிடக்கிறாய். You are entangled in a bitterness about many. தனிப்பட்ட ஜீவியத்துல நீ ஒரு பெரிய பாவ கட்டுக்குள்ள இருக்கிறாய். In your personal life you are in a bond of iniquity. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved child of God. இந்த முதல் கூட்டம் உன்னை அழைக்கிறது, நீ எதில் அகப்பட்டிருக்கிறாயோ அதை விட்டு நீ வெளியே வா. In this first day meeting your call is coming, come out in which you are entangled in. இயேசு எதற்காக இந்த பூமியிலே வந்தார்? For what Jesus came to this world. பிசாசின் பிடியிலே அகப்பட்டவர்களை விடுவிக்கும்படியாக இயேசு வந்தார். He came to deliver people those who are in the captivity of devil. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே இயேசு நன்மை செய்கிறவராக பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாக வந்தார். Acts 10:38 Jesus came to deliver people those who are captivated by devil. இரண்டாம் சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது 2 Samuel 24:14 we read. தாவீது ஒரு கொடிய இடுக்கணில் அகப்பட்டான். David was caught in a terrible affliction. அவன் இஷ்டத்துக்கு என்னெல்லாமோ பிரமாணத்துக்கு மீறி செஞ்சுட்டு கடைசில ஜனங்கள் செத்துக்கொண்டே இருந்தார்கள். He trespassed various laws, now people are dying. இப்ப அவனுக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்து விட்டது. Now he had a great difficulty to face. அவனுக்கு முன்னால 3 கண்டிஷனை தெய்வம் வச்சாரு. Lord kept 3 conditions before him. மூணுமே அழிவு. All 3 were destruction. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. You can imagine how it would be. 3 வருஷம் உனக்கு பஞ்சம் வேணுமா? Do you need famine for 3 years? இல்ல 3 மாசம் சத்துரு உன்னை ஓட ஓட விரட்டணுமா? Or 3 months will enemy will have to follow you? இல்ல 3 நாள்ல உன் தேசத்துல எல்லாரும் கொள்ளை நோயில சாகணுமா? எது வேணும் செலக்ட் பண்ணுனாரு. In a 3 days with the plague many will die, you can choose any one of these 3. எதை போய் செலக்ட் பண்ணுவான்? What he will select? சொல்லுங்க. கரண்ட் ஷாக் வச்சு சாவடிக்கணுமா, இல்ல வாளை வச்சு உன்னை துண்டா வெட்டணுமா, இல்ல கத்தியை வச்சு மெல்ல 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 அறுத்துட்டே சாவணுமா? 3 சாவுதான். All 3 are destruction, whether we cut by electricity or we cut by knife. எப்படி இருக்கும் நீங்க பாருங்க. You can imagine how it would be. அவன் சொன்னா நான் கர்த்தருடைய கரத்தில் போய் விழுகிறேன்னு போய் விழுந்துட்டான். He said I will fall in the feet of the Lord and அந்த கொடிய இடுக்கணில இருந்து அவனுக்கு வெளியே வர வாய்ப்பு கிடைத்தது. A way was given to come out of this great affliction. அருமையான சகோதரனே சகோதரியே, நீ எதிலையாவது அகப்பட்டிருந்தால் இன்றைக்கு நீ வெளியே வா. Beloved brother and sister, if you are entangled in something, this evening come out. வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்களே நீங்கள் பாவங்களுக்கு உடன்படாதிருங்கள். Scripture says, my people, don't be partakers of sin. அவளுடைய வாதைகளிலே நீங்கள் அகப்படாதிருங்கள். Don't be entangled in her place. அவளை விட்டு வெளியே வாருங்கள். Come out of her. யார் இந்த பாபிலோன்? Who is this Babylon? அதை யார் இந்த பாபிலோன் என்பதை நான் சில வசனங்களை வைக்க விரும்புகிறேன். I want to keep certain verses about this Babylon. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Revelation 18 chapter 2nd verse we see. அது பேய்களின் குடியிருப்பு. It is a habitation of devils. அசுத்த ஆவிகளுடைய காவல்
காவல் வீடு. It is a hold of every foul உன்னுடைய spirit. வாழ்க்கை பேய்களின் குடியிருப்பா இருந்தால் அதுல எவ்வளவு நாள் உன்னால் வாழ முடியும்? If your household is a habitation of devil, how long you will live? பேயோடு வாழணும்னா நீயும் பேயா தான் மாறணும். If you want to live with devil, you should change as a devil. ஆனால் இன்றைக்கு பேய்களின் குடியிருப்பிலிருந்து வெளியே வரும்படியாக தெய்வம் உன்னை அழைக்கிறார். But God is calling you today to come out of the habitation of devil. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை பேய் பிசாசுகளோடு இருக்கிறது. Today many of your lives they are habitate with devil. அநேக வீடுகளில் இப்படிப்பட்ட தாக்குதலை உணரலாம். In many of your families you can see this problem. அநேக கம்பெனிகளில் இந்த வல்லமையை நீங்கள் பார்க்கலாம். In many companies you can this power. அநேக பிள்ளைகளுக்குள்ள இந்த ஆவி போராடுகிறது. With many children this kind of power இன்றைக்கு struggles. பிசாசு வெளியரங்கமாக தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்பதனால் தீவிரமாய் கிரியை செய்கிறார். Because devil has a very short while he violently works. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Revelation 17 chapter 5th verse we see. இந்த பாபிலோனை குறித்து வேதம் சொல்லுகிற அடுத்த பகுதி என்ன? Other aspect what the scripture says about Babylon. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? What the word said here. வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் அதுதான் மகா பாபிலோன். She is a great Babylon, mother of harlots and abominations. அதனால தான் அவளை விட்டு வெளியே வா, அந்த இடத்துல உட்காராத, பேசாத, நிக்காத, கடைசி டைம் வந்து விட்டது. இன்றைக்கு தான் நீ அவளை விட்டு வெளியே வர வேண்டிய நேரம். Last time has come, today you will have to come out of her. Don't sit or speak, come out of her. இன்றைக்கு நீ பாவம் பாவம் பேசிட்டு உள்ளே இருக்காத. Don't speak sin and continue to dwell in அதை that. விட்டு வெளியே வா. Come out of that. பாவத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு நீங்க டைம் எடுக்க கூடாது. You should not take time to come out of sin. இந்த குடிகாரன் சொல்லுவான், A drunkard will say, நாளையில இருந்து குடிக்க மாட்டேன், சத்தியமா குடிக்க மாட்டேன். with promise I will not drink from tomorrow onwards. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஃபுல் பூஸ்ட்ல வருவான், கேட்டா நான் சொன்னல நாளையில இருந்து குடிக்க மாட்டேன். Next day he will be completely drunk. He will say, I will stop from அதனால தான் tomorrow. குடிகாரன் பேச்சு விடிஞ்சா முடிஞ்சு போச்சு. That's why drunkard speech will not last. அதே மாதிரி நீ தீர்மானம் எடுக்க கூடாது. You should not take a decision like that. இந்த 4 நாள் கூட்டம் முடியட்டும், நான் எல்லாத்துல இருந்து வெளியே வந்துறேன்ல. இன்னைக்கு நீ வெளியே வர வேண்டியது, இன்னைக்கு நீ வெளியே வரணும். இன்னைக்கு உன்னுடைய நாள் உனக்கா என்று தெரியாது. Not the end of 4 days, but today you will have to come out of what Lord says. Tomorrow is not yours. உன்னுடைய பாவத்துக்கு இந்த முதல் கூட்டத்துல ஒரு முடிவு. You should put a full stop to your sin this first அந்த day. பாவத்தின் நிமித்தம் அந்த வாதைக்கும் ஒரு முடிவு. There should be an end to the sickness of that sin. உன்னை ஆட்கொண்டிருந்த அந்த பாவத்தின் வல்லமைக்கும் ஒரு முடிவு. There should be an end to the power of sin which entangled உன் you. குடும்பத்தை ஆட்டுவித்திருந்த பேய்களின் வல்லமைகளுக்கும் ஒரு முடிவு. The habitation of devil which tormented your family, there is a full stop. இந்த பாபிலோன் சொன்னா குழப்பம்னு அர்த்தம். பைபிள் டிக்ஷனரியில சொல்லிருக்கு குழப்பம். In Babylon it is say it is utter confusion. இன்னைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகள் பல குழப்பத்துல சிக்கி கிடக்குறாங்க. Children of God they are entangled in utter இது confusion. எப்படி அது எப்படி அது எப்படி இது எப்படி எதை பத்தி நீ கவலைப்படாத, தேவன் உனக்காக இருக்கிறார். Don't worry about this sin that God is there for you. நீ ஒரு தெளிவான முடிவெடுக்க வேண்டிய ஒரு நேரம் இதுதான். This is the time you will have to take a clear decision. உன்னுடைய பாவத்திலிருந்து முடிவெடுக்கிறதுக்கு இன்னொரு ஆளை நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. You should not consult anyone to come out of your sin. நீ இன்னைக்கு நீ மாற்றியே ஆகணும். Today you will have to change yourself. நீங்க செயின்ட் அகஸ்டினை கேள்விப்பட்டிருப்பீங்க, சொல்லியிருப்பேன். I might have said about Saint Augustine. அவர் ரொம்ப பாவியாக இருந்த ஒரு காலம். He was a great sinner once. காலத்துல அவர் செயின்ட் அகஸ்டினா மாறினார். Later part he became a Saint Augustine. பயங்கர விபச்சாரத்துல சிக்கினாரா. He was entangled in great adultery. ஆனா ரட்சிக்கப்பட்டார். But he was saved. ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருக்காரு. One day he was standing in the bus stand. இவரோட பாவம் செய்த ஒரு பெண்ணு ஆப்போசிட் சைடுல நின்னா. A woman committed sin with him. He was standing on the opposite இவருக்கு side. அவளை பார்த்த உடனே கையும் ஓடல காலும் ஓடல. When he saw the other woman he could not move his hands or leg. போச்சு, இன்னைக்கு நம்ம பஸ் ஏறன மாதிரி தான். Today I will miss that bus. அவ பார்த்துட்டா. That woman saw him. அங்க இருந்து சொன்னா, அகஸ்டின் அகஸ்டின் கூப்பிட்டா. She called from there saying, Augustine, Augustine. இயேசுவே என்னை காப்பாத்துமே சுவாமி. Augustine said, Jesus, you will have to save இவர் me. எங்க அப்படியே திரும்பி பார்த்துட்டு அங்க இங்க சுத்திட்டே இருந்தார். He lifted his head here and there. உண்மையாகவே இவன் கவனிக்கல போல இருக்குன்னு அவ அங்க இருந்து அடுத்த ரோட்டை தாண்டி இங்கேயே வந்துட்டா. She crossed the road and she came closer to him. இவர் அப்பவும் எங்கேயோ பார்த்துட்டு இருந்தார். Again he was looking somewhere else. வேற வழியே இல்ல, அவ வந்து அகஸ்டின் நான் தான் அகஸ்டின் அப்படின்னு பிடிச்சிட்டா. He came and shrugged his shoulders saying, it is me, Augustine. இவருக்கு என்ன பண்ணன்னு தெரியல. He could not say what. என்ன தெரியலையா? Do you not know me? அகஸ்டின் நான் தான் அகஸ்டின் சொன்னா. Augustine, it is அப்ப அவ me. சொன்னா, But he said, நீதான், ஆனா நான் தான் இப்ப நான் இல்ல. it is you, but I am not what I am. புரியல நான். She said, I could not understand. என்னது நீதான் நான் இல்லையா அப்படின்னா? What is the meaning? It is you. நீதான் நீ பழைய லெவல்ல தான் இருக்கிற, இப்ப நான் இல்ல, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற, என்னை விட்டுருன்னு சொன்னா. You are in the same level, but I am in Christ. I am changed. ஓ Leave me. நீ இப்போ மனம் திரும்பிட்டியா? ஓகே நீ போய் கொஞ்சம் விட்டு போயே போயிட்டா. She said, you are repentant now. Then she left him and went. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படி சொல்ல முடியும்? How many of you can say like this? கூப்பிட்டாலே
பேசிட்டாலே சோத்ரம் சோத்ரம் திருப்பி நீ அடிக்கப்படும் ஆடை போல திரும்ப பின்னாலேயே போக கூடாது. If she had called, don't go as a slain lamb following her. இன்னைக்கு கர்த்தர் உன்னோட தான் பேசுகிறார். உடன்படாதே, வெளியே வா. Today Lord is speaking to you. Do not partake, come out. குழப்பத்தை விட்டு வெளியே வா. Come out of confusion. 137ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பாழாய் போன வாழ்க்கை. Psalms 137:8 says a desolated life. இனிமேலும் உன் வாழ்க்கை பாழாய் போக கூடாது. Your life should not go desolated. பாபிலோனே பாழாய் போகிறவளே என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. It is said, Babylon, you who desolate. உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன் சந்ததியை, உன்னுடைய ஊழியத்தை, உன்னுடைய ஜீவியத்தை பாழாய் போக வைக்கிற இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து நீ வெளியே வா. You will have to come out of that power of sin which makes your life, your children's life and family as a desolate. இந்த பாபிலோன் நாகரிகத்தின் உச்சகட்டம், தொட்டில். This Babylon is a cradle of civilization. அங்குதான் தொங்கு தோட்டம் உருவாக்கப்பட்டது. There hanging gardens were formed. இன்றைக்கு நாகரிகம் பாருங்க எல்லா இடத்திலும் புகுந்து விளையாடுது. Today civilization enters into all things. உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே வயா பெண்டிகாஸ்ட். Fashion of this world, they pass through Pentecost. வழி பெந்தேகோஸ்தே வழியில தான் இப்ப கிராஸ் ஆகுது. நீ கதவை திறந்துட்டேன்னா உள்ள வந்துருவான். It crossed through the way of Pentecost. If you open your door, it will come in. இன்றைக்கு பெருமையின் உச்சகட்டம் தான் பாபிலோன். The power of pride, it is இதோ Babylon. நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்னான். அவனுடைய வீழ்ச்சி அன்னைக்கு தான் தொடங்கினது. He said, this is a great Babylon I built. His fall started. என்றைக்கு பெருமை வந்ததோ அன்றைக்கு அந்த மனிதன் மிருகமாய் மாறினான். When pride came, he became a beast. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், Today Lord says, என் ஜனமே அவளை விட்டு வெளியே வா. my people come out of her. இன்றைக்கு தேவன் உன்னோடு பேசுகிற வார்த்தை என்ன? What is the word of God speaks to you? தேவன் உனக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? What Lord gives you a word. என் ஜனங்களே நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாதிருங்கள். My people, don't partake in your sins. இன்றைக்கு நீ வெளியே வா. Today come out. இன்றைக்கு அவளுடைய வாதைகளில் இருந்து அகப்படாமல் வெளியே வா. Don't be entangled in her plagues. Come out. வேசித்தனங்களிலும் பாவங்களிலும் அருவருப்புகளில் இருந்து வெளியே வா. Come out of harlotry and abominations. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அடுத்து நாம் வெளியே வர வேண்டியது என்ன? Next thing from what we should come out. இந்த இரண்டாவது முதல் கூட்டத்திலே இரண்டாவது பகுதி எதுவாக தேவன் வாஞ்சிக்கிறார்? In first meeting, what is God's plan? The second one. மத்தேயு 26ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது When we see Matthew 26th chapter, 75ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 75th verse. அப்பொழுது பேதுரு சேவல் கூகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னுடனே சொன்ன வார்த்தையை நினைத்துக்கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். And Peter remembered the word of Jesus which said unto him, before the cock crow, thou shalt deny me thrice, and he went out and wept bitterly. இன்றைக்கு ஒரு மனிதன் வெளியே போய் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. Today scripture say a man went out and he wept. யார் அந்த மனிதன்? Who was this man? ஒரு காலத்திலே அவனுடைய வாழ்க்கை நாணலாக இருந்தது. Once his life was a reed. பின்பு அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் பாறையாய் மாற்றினார். After that Lord changed his life as a rock. மறுபடியும் வாழ்க்கையின் சூழ்நிலையிலே அடிபட்டு அவன் மறுபடியும் நாணலாய் போய் விட்டான். Again by his life situation he became a reed. கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி மாறி மாறி வருகிறது அல்ல. Christian life, it is not here going here and there. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஸ்திரமான வாழ்க்கை. Christian life, it is a firm and established ஆனால் one. இங்கே என்ன நடந்தது? But what happened here? இங்கே பேதுரு ஒரு பாறையாக தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன் மறுபடியும் தன்னுடைய நாணல் தன்மைக்கு தள்ளப்பட்டு விட்டான். Peter, who was appointed as a rock by God, now he became as a reed. சீமோன் என்று சொன்னால் நாணல். Simon means reed. பேதுரு என்று சொன்னால் பாறை. Peter is rock. இப்பொழுது நாணல் பாறையாக மாறினது, மறுபடியும் பாறை நாணலாக மாறுகிறது. Reed became this rock, and the rock again became a reed. அவனுடைய வாழ்க்கையில் அவன் இயேசுவை மறுதலிக்கிற 3 தருணங்களை நாம் பார்க்கிறோம். In his life he denied Jesus in 3 occasions. ஒரு தரம் மறுதலித்த பொழுது உணர்வே இல்லை. When he denied first time, he did not have any understanding. இரண்டாம் தரம் மறுதலித்த போது சுத்தமாக உணர்வே இல்லை. Second time when he did it, he could not have sense at all. ஏனென்றால் ஒரு தரம் சபிக்கிறான், இன்னொரு தரம் சத்தியம் பண்ணுகிறான், இன்னொரு தரம் அந்த யாரு எந்த ஆளு அதனால எனக்கு தெரியவே தெரியாது, அந்த மனுஷனை நான் அறியேன் அப்படியே டைரா போய் சொல்றான். One place he cursed, one place he promised, the other said he said openly, he said I don't know that person at all. எப்படி இருக்கும் அந்த வார்த்தை? You can imagine those words. இவனுடைய வார்த்தையை கேட்கிற தூரத்துல தான் இயேசு அடிபட்டவராக நின்று கொண்டிருக்கிறார். Jesus was beaten, bruised, he could hear the words of Peter. அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brother and sister, இது மறுதலிக்கிற காலம் கிடையாது. this is not the period you should deny. இது கர்த்தருக்காக நீ நிற்க வேண்டிய நேரம். This is the time you will have to stand for the Lord. நீ இந்த காலத்திலே மறுதலித்தால் உன்னால் இதன் மேல் பயணப்பட முடியாது. If you deny now, you cannot go for him. இப்பொழுது 3ஆம் தரம் மறுதலிக்கிறான். Third time he denies. இப்பொழுது 3ஆம் தரம் மறுதலித்த பொழுது When he denied third time, சேவல் கூவி விட்டது. cock crow. அப்பதான் ஏதோ ஒன்னு சொன்னாங்களேன்னு ஞாபகம் வந்துச்சு. He remembered something said about this. பைபிள் சொல்லுகிறது அவரை திரும்பி பார்த்தான். Bible said he looked towards Jesus. அங்க திரும்பி பார்த்தா அவர் இவனை தான் பார்த்துட்டு இருக்கிறார். When he looked to that ஒவ்வொரு பாவமும் நீ செய்யும் பொழுது தேவனுடைய கண்கள் உன்னை கண்டு கண்ணீர் விடுகிறது. every sin when you commit, eyes of the Lord is shed tears when you see that sin. அதனால தான் என் ஜனமாகிய குமாரத்தின் நிமித்தம் என் கண்கள் தாரை தாரையாய் கண்ணீர்
கண்ணீர் சொரிகிறது என்று வேதம் சொல்லுகிறது. That is why scripture says, because of my daughter my eyes shed tears. இன்றைக்கு உன்னுடைய பாவம் உன்னுடைய நினைவில் வரட்டும். Today let your sin come to your memory. உணர்வில்லாத ஒரு வாழ்க்கைக்கு முடிவு உண்டாகட்டும். Let there be a full stop your understandingless life. இன்றைக்கு கர்த்தர் ஒரு உணர்வை உனக்கு தரட்டும். Today may Lord give you a sense. உன்னுடைய மறுதலிப்பு, உன்னுடைய நீ விசுவாசத்தை மறுதலிக்கிறாய், மற்றொன்று இயேசுவின் நாமத்தை நீ மறுதலிக்கிறாய். One thing you deny faith, other one you deny the name of Jesus. இந்த ரெண்டு காரியத்தை மறுதலித்தால் என்ன சம்பவிக்கும்? When you deny these two, what will happen? நாம் இந்த பூமியில இருக்கிறோம். We are living in this world. இந்த பூமியிலே குறித்து ஒரு வசனம் சொல்லுகிறது, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடம். The word says this is where the throne of Satan is. இந்த இடத்துல ஆண்டவருடைய நாமத்தை நீ மறுதலிக்கவே கூடாது. In this place you should never deny the name of Jesus. வெளிப்படுத்தல் 2:13ல பார்க்கும் பொழுது, Revelation 2nd chapter 3rd verse we see, நீ சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் குடியிருக்கிறாய். You are dwelling in the place where there is Satan's throne. அதுல என்னுடைய விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதை நான் கண்டு ஆச்சரியப்படுகிறேன். I wonder you have not denied my faith. வெளிப்படுத்தல் 3:8ல என்ன சொல்லி இருக்கிறது? Revelation 3:8 it is உனக்கு mentioned, கொஞ்சம் பலன் இருந்தோம், you have very little என் strength. நாமத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறபடினால் நான் உனக்கு திறந்த வாசலை வைப்பேன். I have kept you an open door because you did not deny my name. அருமையான சகோதரனே சகோதரியே, Dear brother and sister, இங்கே பேதுரு மறுதலித்ததனுடைய ரகசியம் தான் என்ன? the mystery why Peter denied, அது ஒரு அரண்மனையாக இருந்தது. it was a palace. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் ஒரு அரண்மனையில் நின்றான். 3rd verse, he was standing in a palace. அது எதை காண்பிக்கிறது? What it shows, அது ஒரு சுகபோக வாழ்வு, it was a pompous life. உன்னுடைய சுயமான வாழ்வு, It is your self மனம் life. போன வாழ்வு. Like as you live, யார் என்ன கேட்க முடியும்? who can question யார் me? என்ன விசாரிக்க முடியும்? Who can inquire அப்படி me? அல்ல, ஒரு நாள் ஒருவர் கேட்பார். It is not so. One day one person will ask you. நீங்கள் வேதத்துல நீங்கள் படித்து பார்த்தால், When you read the scriptures, பார்வோனுடைய அரண்மனையில பார்வோன் இருந்த பொழுது சாராளை அழைத்து பாவம் செய்ய அவனுக்கு துணிகரம் வந்தது. when Pharaoh he was presumptuous to took Sarah and commit sin. நேபுகாத்நேச்சார் தானியேல் புத்தகத்துல பார்க்கும் பொழுது தன்னுடைய சுயத்தினால அவனுக்கு பாவம் செய்யான். In book of Daniel, Nebuchadnezzar he committed sin என் because of மகிமைக்கு himself. கட்டினேன், நான் கட்டினேன், அவ்வளவுதான் அவனுடைய வாழ்க்கை முடிந்தது. This is for my glory I built this. Then he இதெல்லாம் said, எதனால வந்தது? why this came? அரண்மனை வாழ்க்கை. Because the life in palace. அரண்மனையில இருக்கிற வரைக்கும் நீ சபிப்ப, மறுதலிப்ப, சுகபோக வாழ்வில இருக்கும் பொழுது உனக்கு பாவ உணர்வு வராது. When you are in palace, when you are in pompous life, you will deny and you will curse. எஸ்தர் 1ஆம் அதிகாரத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது, When you read the book of Esther first chapter, அந்த அரண்மனையில பாத்தீங்கன்னா டெய்லி விருந்து நடந்துகிட்டே இருக்கு, நல்லா புசித்து குடித்து விளையாண்டுகிட்டே போய்கிட்டே இருக்கிறாங்க. அங்க இன்னொரு பாவம் உள்ள ஆமான் வந்துகிட்டே இருக்கிறார். in that palace they were every day they were feast and they were playing. That enemy Haman is உன்னுடைய வாழ்க்கையில விருந்து வாழ்க்கையில நீ இதுல போய்க்கொண்டே இருக்கலாம், ஆனால் பாவத்தை பற்றி உனக்கு ஒரு உணர்வு வர வேண்டும். daily you may go in the feast but you should have a sense of your sin. தானியேல் 5:5ல பார்க்கும் பொழுது, Daniel 5:5 we read, அந்த அரண்மனையில அவன் தன்னுடைய மனைவி வைப்பாட்டி வந்தவ போனவ எல்லாரோட உட்கார்ந்து குடிச்சிட்டு இருந்தான். ஒரு கையிருப்பு வந்து எழுதினது நியாய தீர்ப்பு. in that palace he was drinking with his wife's concubines. A finger came and wrote. இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, Today Bible says, அந்த மனசாட்சி குத்தப்பட்டவனாக அப்படியே வெளியே ஓடி வந்து மனங்கசந்து அழுதான். his conscience pricked him. He came out and he begged. இன்றைக்கு நீ பாவத்தை விட்டு வெளியே வருகிறது மாத்திரமல்ல, வியாதியிலிருந்து வெளியே வருகிறது மாத்திரமல்ல, அருவருப்புகளிலிருந்து வெளியே வருகிறது மாத்திரமல்ல, இரண்டாவது தேவன் சொல்லுகிறார், நீ வெளியே போய் மனங்கசந்து அழ வேண்டும். Today not only you come out of your sin, come out of your plague, you come out of your abomination, you should come out and weep bitterly. சிலுவையை தேடி போ, You search cross. அதிலே தொங்குகிறவரை நோக்கி பார். Look unto him who is hanging. கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்ட விடாவிலே குத்தப்பட்டு முள்முடி சூட்டப்பட்டவராய் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த உருவத்தை நோக்கி பார். Look unto him who is hanging on the cross, who was pierced by his side, who has the thorns. இன்றைக்கு அவர் உனக்காக அடிக்கப்பட்டார், Today he was slain for நமக்காக you. காயப்பட்டார். He was bruised for us. இன்றைக்கு நீ அவரை நோக்கி பார்த்தால் அவர் உன்னை நோக்கி பார்ப்பதை நீ புரிந்து கொள்ள முடியும். Today when you behold him, you can understand why he sees at you. வா வெளியே, Come out. அரண்மனை விட்டு வெளியே வா. Come out of this palace. உணர்வற்ற வாழ்வை விட்டு நீ வெளியே வரும்படியாக இந்த கூட்டம் உன்னை அழைக்கிறது. This meeting calls you to come out of this senseless life. நீ வெளியே வந்து மனங்கசந்து அழுவாயானால் மறுபடியும் கர்த்தர் உன்னை தேடி வந்து உனக்கு எல்லா கிருபையும் திரும்ப தருவார். If you come out and weep bitterly, Lord will come to you and give all grace again. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாமோ செய்றாங்க, அழுகிறதை விட்டு விட்டார்கள். Today Christians do many things but they left one எரேமியா thing. தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான்? What prophet Jeremiah says? எரேமியா 9:1ல என்ன சொல்லுகிறான்? What he says in Jeremiah 9 என் தலை chapter. தண்ணீரும் என் கண்கள்
கண்ணீரின் ஊற்றுமானால் நலமாயிருக்கும், அப்பொழுது நான் இரவும் பகலும் அழுவேன். If my head and eyes become the fountains of tears, I will weep daily. இன்றைக்கு கண்ணீரின் ஆவி குறைந்து விட்டது. Today that is lacking in the spirit of புலம்பலின் tears. ஆவி குறைந்து விட்டது. We lack in spirit of mourning. இருதயம் உடைந்து தேவனுடைய பக்கம் திரும்புகிற தன்மை குறைந்து விட்டது. We lack in turning towards God with a broken இந்த heart. மாலை வேளையிலே அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brother and sister in நீ the யாராக இருந்தாலும் சரி, whoever you may be, உன்னுடைய வாழ்வில் வந்த தோல்விகளுக்காக நீ மனங்கசந்து அழ வேண்டிய நேரம், இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இதுதான். time has come, you will have to receive mercy, you will have to weep for your failures. எபிரேயர் 6 அதிகாரம் என்ன சொல்லுகிறது? What Hebrews 6 chapter says, மறுதலித்து போனவர்கள் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம். those who went denying, it will be difficult for them to come ஆனா back. 3 தடவை மறுதலித்தவன் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டான். But Peter, who denied for 3 times, he was recovered again. அதுக்கு இடையில நடந்த சம்பவம் என்ன? What happened in between? உணர்வற்றவனாய் இருந்தவன் உணர்வுள்ளவனாய் மாறினான். A man who lacked sense, he became senseful. அழுதான். He wept. வெளியே போய் மனங்கசந்து அழுதான். He came out, wept ஐயோ, bitterly. என் வாழ்விலே நேசரை மறுதலித்து விட்டேனே, I denied my beloved in my life. என்னுடைய நேசரை நான் விட்டு விட்டேனே, I forsook my beloved. என் தெய்வத்தை நான் விட்டு விட்டேனே. I left my God. உடனே ஆண்டவரே, நான் உம்மை மறுதலித்து விட்டேன். Immediately, Lord, I forsook ஐயோ, you. நான் துரோகம் பண்ணி விட்டேன். Lord, I betrayed you. இருதயம் உடைஞ்ச அந்த அரண்மனை வெளியே வந்து மனங்கசந்து அழுத பொழுது அதையும் தேவன் நோக்கி பார்த்தார். His heart broken, we wept bitterly. Lord looked unto him. அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brother and sister, இன்றைக்கு நீ பாவத்திலிருந்து வெளியே வருவது மாத்திரம் அல்ல, today not only you come out of sin, உன்னுடைய பாவத்தின் நிமித்தம் நீ அழுது நீ மனம் திரும்பி சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியதும் அவசியம். because of your sin you will have to set it right by weeping and crying. இதுதான் உனக்கு ஒரு சான்ஸ். This is your chance. ஒருவேளை இது கடைசி சான்ஸா இருந்தா என்ன செய்வாய்? If this is the last chance, what you will do? ஒரு மனுஷன் குடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மரணத்தை நோக்கி போன பொழுது நான் அவனை நோக்கி போய் பார்த்தேன். A man who was a drunkard, he was passing by, I went and visited him. நீ இப்ப மரிச்சிட்டீன்னா என்ன பண்ணுவ? I asked him, when you die, what உன்னுடைய happens? வயசு என்ன? What is your age? இந்த சின்ன வயசுல இப்ப டாக்டர் உன்னை கைவிடுறாரு. In this young age, doctors are forsaking நீ you. இப்ப மரிச்சிட்ட. You are dying now. உன் பிள்ளை அனாதையா நிற்பான். Your child will be an உன் orphan. மனைவி விதவையாக நிற்பாள். Your wife will be a widow. இதை உன்னால தரிசனத்துல பார்க்க முடியுதா? Can you imagine this in a vision and see? அப்படியானால் நீ உன் பாவத்தை நிறுத்து. If so, stop your sin. இன்றைக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brother and sister, ஒருவேளை உன்னுடைய பாவங்கள் வெளியே தெரியாம இருக்கலாம். probably your sins are not revealed நீ out. ஹைடெக்காத மறைச்சிட்டே போகலாம். You may be hiding it high-tech. தேவனுடைய கண்களுக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமே இல்லை. Nothing is hidden before the eyes of the Lord. இன்றைக்கு நீ வெளியே வா. Today, come out. ஆண்டவருடைய சமூகத்துல அழு. You weep in the presence of God. இந்த பிரசங்கத்துக்கு பின்பாக கிடைக்கிற நேரத்துல முழங்கால் போட்டு கதறிடு. After this preaching, whenever you have time, kneel down and cry aloud. இல்ல வீட்டுக்கு போய் உன்னை அறை வீட்டை பூட்டிக் கொண்டு இன்று இரவு நீ மனங்கசந்து அழ வேண்டும். Or else go home, close your door and weep bitterly. அப்படியானால் தான் நீ பாபிலோனை விட்டு வெளியே வந்ததுல அர்த்தம் இருக்கு. If so, there is a meaning that you have come out of Babylon. இல்லனா சும்மா நீ வெளியே வந்து ஒரு நான் பாவியா இருந்த, அதுக்கு பிறகு இந்த சபைக்குள்ள வந்து நனஞ்ச பாவியா மாறி இருக்கிற. I was a sinner once, but I came to this church, I am a drenched sinner now. அதுல எந்த பயனும் கிடையாது. There is no use in that. அதனால தான் கிறிஸ்தவம் ஒரு செழிப்பை அடைய முடியாமல் தடுமாறுகிறது. That is why Christianity is staggering without any கர்த்தருடைய prosperity. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, Third thing what we see, மார்க் 8 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, Mark 8th chapter, 23 வசனத்துல 23rd verse, ஒரு கண்ணு தெரியாத மனுஷனை இயேசுவினிடத்தில் கொண்டு போய் விடுகிறார்கள். a blind man was taken to Lord Jesus. அவன் பிறந்ததிலிருந்து இருந்தே கண்ணு தெரியாது அவனுக்கு. He was blind since birth. அப்படி அல்ல. It is not so. அவனுக்கு ஓரளவு கண்ணு தெரிஞ்சு திருப்பி கண்ணு தெரியாம போன ஒரு ஆளு. He had a sight for some time, then he became blind. இப்ப அவனை கொண்டு போய் இயேசுவினிடத்தில் விடுறாங்க. Now he was taken to Jesus. இப்ப இயேசு அவனை பார்த்து பேசுறாரு. Now Jesus was speaking to him. முதல்ல அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? First thing what he did, அவனை கையை பிடிச்சிட்டு வெளியே கூட்டி போயிட்டார். he took him out. அந்த எந்த இடத்துல கொண்டு போய் விட்டாங்களோ, They took him out in that place. அது ஒரு கிராமம். It was a village. அந்த வில்லேஜ்ல கொண்டு வந்து அவனை கொண்டு வந்து விட்டாங்க. He took him from that village and அவர் பெத்சாய்தா என்ற ஊருக்கு வந்தார். he came to the place called ஒரு Bethsaida. குருடனை அங்கே கொண்டு வந்தார்கள். They brought a blind man unto him. ஆண்டவரே இவனை குணமாக்கிருங்க. Lord, heal this blind man. இப்ப வந்து நிப்பாட்டியாச்சு. Now he was brought forth. இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? What did Jesus do? பார்வை அடைவாயாகன்னு சொல்லல. He did not say you be healed. அப்படி சொன்ன இடங்கள் பைபிள்ல இருக்கு. There are many places he said like this. இல்ல அங்க போ இங்க போன்னு சொல்லின இடங்கள்லாம் இருக்கு. There are many places he said go to this place and be healed. ஒருத்தர போய் சீலோவான் குளத்துல கழுவுன்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. He sent a pool of Siloam and be ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணாரு? But in this place what he did, வாசியங்கள் மார்க் 8:23. Mark 8:23rd verse. அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண் போதும். And he took the blind man by the hand and led him out of the town. அங்கே அவர் குருடனை கையை பிடித்து, இயேசுவே அவன் கையை பிடிச்சிட்டாரு. ஏன்னா அவனுக்கு இப்போ எங்கிட்டு கிழக்கு மேற்கு போகணும்னு தெரியாது.
அதனால அவரே அவன் கையை பிடிச்சிட்டாரு, வெளியே இழுத்துட்டு போயிட்டாரு. Jesus took him by his hand and he took him out of the town. ஒன்று, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நீ வெளியே வரணும். First thing, obeying voice of Lord, you should come out. இல்ல வசனத்தை கேட்கும் பொழுது சிலுவையை பார்த்து இருதயம் நொந்து மனசாட்சியில குத்தப்பட்டு நீயா வெளியே வரணும். Or else seeing cross, you will have to prick in your conscience, you will have to come out. இல்ல ஒண்ணும் முடியலன்னா ஆண்டவரேன்னு சொல்லி நின்னுட்டேனா உன் கையை இந்த கூட்டத்துல அவர் பிடிச்சு உன்னை வெளியே கொண்டு வருவார். Or else when you stand still, cry aloud, Lord, he will catch hold of your hand and put you come out. ஒருவேளை உன் மனக்கண் குருடா இருக்கலாம். Probably your inner eyes might be blind. உனக்கு பிரகாசம் இல்லாத மனக்கண்கள் இருக்கும். You may have a blinded inner eyes. உனக்கு பார்வையில பல கோளாறுகள் இருக்கு. There may be many errors in your sight. இன்னைக்கு மனுஷர்கள் अनेகர் பார்வையற்றவர்களா இருக்கிறார்கள். Today many are blind. ஒரு சிலருக்கு மனக்கண் குருடா இருக்கு. For some inner eyes are blind. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதபடி விசுவாசிக்க கூடாதபடி அவருடைய மனக்கண்களை குருடாக்கினான் என்று 2 கொரிந்தியர் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது. 2 Corinthians 4:4 we can see the word God of this world had blinded the inner man so that they could not believe gospel. இன்னைக்கு எத்தனை பேருக்கு மனக்கண் குருடாக இருக்காங்க? Today how many of you are blind in your inner eyes? என்ன சொன்னாலும் உனக்கு மண்டையில ஏற மாட்டாங்க. Whatever we say they could not understand. அவங்களுக்கு அந்த கண் திறக்கப்படல. For them the eyes are not open. ஆனால் சில சபைகளே இப்படி தான இருக்கும் பொழுது ஜனங்கள் எப்படி வருவாங்க? But when certain churches are like this, how people will come? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Revelation 3rd chapter 17th verse we see சபையே குருடா இருக்கு. அப்ப அங்க உள்ள பாஸ்டர் எப்படி இருப்பாரு, அங்க உள்ள ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? That particular church is blind, the pastor, everyone they are blind. நீ பார்வை அடையாம இயேசுவுக்கு பின்னால போய் பிரயோஜனம் இல்ல. Without having eyesight following Jesus, ஒரு குருடனாக இந்த மார்க்கத்துல நீ வர்றதுல பிரயோஜனம் இல்ல. There is no use you to come in this religion as a blind man. மத்தேயு 20:34 பார்க்கும் பொழுது Matthew 20:34 அந்த குருடன் பார்வை அடைந்து இயேசுவுக்கு பின் சென்றான். That blind man received sight and followed Jesus. சவுலுடைய கண்களில் இருந்து மீன் செதில் போன்றது விழுந்தது. From Saul it came out like scales of இயேசு fish. இந்த குருடன் என்ன பண்ணாரு? What did Jesus do to this man? கிராமத்துக்கு வெளியே கொண்டு போய் அவனை குணமாக்கினார். He took him out of the town and healed him. அது எதை காண்பிக்கிறது? What it shows? லேவியராகமம் 25:31 பார்க்கும் பொழுது Leviticus 25:31 we see மதில் இல்லாத கிராமங்கள் என்று சொல்லி இருக்கிறார். villages without any walls, பாதுகாப்பற்ற ஒரு வாழ்க்கை, life without any safety. நியாயாதிபதிகள் 5:7 பார்க்கும் பொழுது Judges 5:7 we see பாழாய் போன கிராமங்கள், it is a desolated villages, பாழாய் போன வாழ்க்கை. desolated life. அடுத்து லூக்கா 17:12 பார்க்கும் பொழுது Luke 17:12 அந்த கிராமத்துக்குள்ளே அவர் போன பொழுது 10 குஷ்டரோகிகள், அங்க இருக்கிறவங்க எல்லாமே குஷ்டரோகிகளா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து அவரை விஷ் பண்றாங்க. In that village only lepers came and greeted him. சங்கீதம் 10:8 பார்க்கும் பொழுது Psalms 10:8 we see கிராமங்கள் என்பது மறைவிடங்கள் அதிகம் உள்ள ஒரு இடம். villages, there is a place, there is many hidden places. இயேசு என்ன பண்ணாரு? What did Jesus do? அவனை வெளியே கொண்டு போய் குணமாக்கிட்டு இனிமே நீ கிராமத்துக்கே போகாத அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்து அனுப்புனதாக அடுத்த வசனம் சொல்லுகிறது. In next verse we can see he took him out of the town, don't go back to that village again. மறுபடி நீ அந்த பாவத்துக்குள்ள போக கூடாது. You should not go again into that sin. பாவத்தை விட்டு வெளியே வரணும். You will come out of sin. பாவத்துக்காக மனஸ்தாபப்படணும். You will have to repent for sin. கண்ணு திறக்கணும். Your eyes should நீ open. அவரை நோக்கி பிரகாசம் அடையணும். You should see him and shine. திரும்ப இந்த கிராமத்துக்கு பழைய பாவ வாழ்க்கைக்கு நீ திரும்பி போக கூடாது. Again you should not go back to that village again, this sinful life. இதுதான் இந்த கூட்டத்தினுடைய கடைசியிலே தேவன் உன்னோடு பேசுவது. This is what Lord is speaking to you in this meeting. நான் உன்னை குணமாக்குவேன். I will heal you. நான் உன்னை விடுவிப்பேன். I will deliver உன்னை you. நானே உன்னால முடியாட்டை நானே உன் கையை பிடித்து வெளியே கொண்டு வருவேன். If it is not possible, I will take you by my hand. பாழாய் போன வாழ்க்கையிலிருந்து, From desolated life, பாதுகாப்பற்ற வாழ்க்கையிலிருந்து, from an unsafe life, குருட்டுத்தனமான வாழ்க்கையிலிருந்து, from a life which is blindfolded, மறைவான குற்றங்களிலிருந்து from hidden faults, நான் உன் கையை பிடித்து வெளியே கொண்டு வருவேன். I will take hold of you with my ஆனா hand. நீ மறுபடி கிராமத்துக்குள்ள போக கூடாது. But you should not go again to that village. இதுதான் தேவனுடைய கடைசி திட்டம். This is God's plan. இந்த முதல் கூட்டத்திலே தேவன் உன்னோடு பேசுகிற வார்த்தை. This is the Lord speaks to you in this first ஒன்று நீ meeting. பாபிலோனை விட்டு வெளியே வா. First thing, come out of sin. இரண்டாவது நீ அரண்மனை விட்டு வெளியே வா. Second one, come out of palace. மூன்றாவது நீ கிராமத்தை விட்டு வெளியே வா. Third one, come out of this town. ஒன்று பாவத்தை விட்டு வெளியே வந்து மனஸ்தாபப்பட்டு கதறி அழுது இனி பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கைக்கு நீ அடி எடுத்து வைப்பாயா. First one, come out of sin, weep bitterly, then make a life which is without sin. இந்த வெளியே வா வா என்ற வார்த்தை எனக்குரியது, நான் தான் வெளியே வர வேண்டும், தேவன் என்னோடு தான் பேசுகிறார் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடுங்கள். Those who say that this is the word for me, come out, it belongs to me, you kneel down and close your eyes. தேவன் என்னோடு பேசுகிறார், நான் வெளியே வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் முழங்கால் படியிடுங்க. Those who accept the Lord is speaking to me, time has come to come out, then you kneel down. ஒரு 5 நிமிடம் தேவனுடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். For 5 minutes let us look into the presence of God. நீங்க யாரா இருந்தாலும் சரி, whoever you may be, பாவம் ஆள் பார்த்தலாம் வராது, எல்லாரையும் தேடி தட்டி விட்டுவிடும். sin is not partial, it will come to any man. ஆனா ஒன்று நிச்சயம், But one thing is இன்றைக்கு important. கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Today Lord is speaking to you. அவருடைய வார்த்தையை நீ
சத்தத்தை அலட்சியம் பண்ணாத. Don't despise his words and voice. யார் அவசியம் இல்லாம எழும்பாதீங்க. No one rise up without any need. எல்லாரும் கண்களை மூடுவோம். All of us close our eyes. முடிந்தா நெடுமுழங்கால் போடுங்க. Those who can kneel down straight. ஒரு 5 minutes உன்னுடைய வாழ்க்கையை நீ அப்படியே இந்த வசனத்தோடு இணைத்து விட வேண்டும். 5 minutes you will have to attach your life with these words. சேர்ல இருக்கிறவங்க, those who are in church, முடிஞ்சா முன்னால முழங்கால் போட்டுக்கோங்க. if you can kneel down in the front of church. அங்க கேப் இல்லன்னா முன்னால இங்க இடம் இருக்கு, முன்னால ஓடி வந்துரு. If there is no gap, come front, there are many places to kneel down. உனக்கு ஒரு விடுதலை வேணும். இந்த கூட்டத்துக்கு நான் வந்தேன், கர்த்தர் என்னை வெளியே வர சொல்லிட்டாரு, என்னால முடியல, ஆனா கர்த்தரை என் கையை பிடிச்சு வெளியே கொண்டு வந்துட்டாரு நீ சொல்லணும். You will have to say, I have come to this meeting, Lord, I will have to come out, Lord will have to catch hold of my hand and take me out. ஆனா ஒன்று நிச்சயம், but one thing is sure, இன்றைக்கு தேவனுடைய வசனம் பாபிலோனில் இருக்கிறவர்களை வெளியே வர சொல்லுகிறது. Today word of God, it will make people to come out of Babylon. இன்றைக்கு எல்லாரும் நம் சிலுவையை நோக்கி பார்த்து இந்த இடம் ஒரு கூக்குரலின் இடமாக, ஒரு அழுகையின் பள்ளத்தாக்காய் மாறட்டும். This place may be a valley of crying and weeping, let us behold the cross. ஆண்டவரே, நான் தான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சிலுவையை பார்த்து கத்த போறீங்க? How many of you going to cry aloud saying, Lord, I who betrayed you? வெளியே வா, அரண்மனை விட்டு வெளியே வா. Come out of palace. சிலுவையை நோக்கி பார். Behold the cross. ஹalleluya. கர்த்தருடைய வல்லமைக்காக நாம் காத்திருக்கிற நேரம். This is the time we have to tarry for the power of God. நான் தான் வெளியே வர வேண்டிய நபர் என்று சொல்லுகிறவங்க, உங்க ஒத்துக்கொள்றவங்க உங்களுடைய வலது கையை உயர்த்துங்க பார்க்கலாம். Those who accept, I will have to come out, lift your right hand. நான் தான் வெளியே வர வேண்டும். I will have to come out. என்னை தான் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். Lord is speaking to me. வேற என் பக்கத்துல உள்ள ஆளுக்கு அல்ல. It is not to my neighbor. என் தேவன் என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். My God is speaking to me. என் மகனே, என் மகளே, பாபிலோனை விட்டு வெளியே வா. My son, my daughter, come out of Babylon. இன்றைக்கு நீ மனங்கசந்து சிலுவையை பார்த்து கதறு. Today cry, Lord, weep with bitterness. இன்றைக்கு கர்த்தர் உன்னை வெளியே வரும்படியாக அழைக்கிறார். Today Lord is calling you to come out. தேவன் உன்னை அழைக்கும் பொழுதே வெளியே வரக்கூடிய கிருபையை உனக்கு தருவார். Lord will give you grace when God calls you to come out. அந்த ஒரு பார்வை, that one eyesight, ஒரே ஒரு பார்வை. one look. பேதுருவும் பேசல, Peter did not speak. இயேசுவும் பேசல, Jesus did not speak. பார்வை பேசினது. Both of the looks spoke. இயேசுவை திரும்பி பார்த்த உடனே இருதயம் உடைஞ்சு வெளியே போய் கதறி விட்டார். When Jesus looked at me, he went out and cried out. ஓ, சிலுவையின் கண்கள் உன்னை நோக்கி பார்க்கிறது. Eyes of cross looking unto you. இபஹானியா ரஹதுனா மகரபகதினா பலம்துனானியா ரபானா ஹிதிபினா பகரபகதினா பகதினானியா. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு நிமிஷம். நான் தான் பாபிலோன்ல சிக்கி கிடக்கிறேன். It is I am entangled in Babylon. நான் தான் வாதையில சிக்கி கிடக்கிறேன். It is I am entangled in sickness. நான் தான் அந்த நபர். It is I who are that person. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள முடியும்? How many of you can accept this? ஒத்துக்கிறது பெருசு இல்ல. It is not. இன்னைக்கு நான் பாபிலோன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு பிரதிஷ்டை பண்ணிட்டேன்னு சொல்றவங்க, நான் நெட் ரிசல்ட்ட பார்க்க விரும்புறேன். I want to see, I dedicate myself to come out of Babylon. நான் இன்னைக்கு நெட் ரிசல்ட்ட பார்க்க விரும்புகிறேன். I want to see the net result today. சும்மா ஏதோ வசனத்தை விதைச்சிட்டு போறது இல்ல. It is not to sow the word of God. வெளியே வர்றவங்க மட்டும் கை வைத்துங்க. Only those who come out lift your hands. இன்றைக்கு நான் வெளியே வருகிறேன். Today I come out. Hallelujah, hallelujah, hallelujah. ikanabanattunani hanan idibittunani arabalasa. Hallelujah, namana barabarabakatna balakatna. Jesus, Jesus, Jesus. Amen. என்னால வர முடியல. I am not able to come out. நானும் கொஞ்ச நாளா போராடிட்டு தான் இருக்கிறேன். For a short while I am striving. சில நேரத்துல வெளிய வந்தது போல ஒரு ஃபீல் பண்றேன். I feel sometimes I have come out. பட் மறுபடியும் அது என்னை ஓவர்கம் பண்ணிருது. But again it overpowers me. இப்படி யாராவது அறிக்கையில இருந்தா தயவு செய்து கை வையுங்க. If somebody confesses like this, lift your hand. எல்லாரும் கை வைக்க கூடாது. Not all should lift your hands. உண்மையாய் போராடுகிறவங்களுக்கு தான் இந்த கூட்டத்தை நாங்க நடத்திட்டு இருக்கோம். We are conducting meeting those who really struggle and strive. உண்மையா என்னால வெளிய வர முடியல, வரணும்னு ஆசை இருக்கு, தவிக்கிறேன், கத்துறேன், அதுக்காக ஃபாஸ்டிங் போடுறேன், என்னெல்லாமோ பண்றேன் பிரதிஷ்டை, பட் வெளிய வர முடியலன்னு சொல்றவங்க தயவு செய்து கை வைத்துங்க. I groan and say I am not able to come out. Those who say like this, lift your hand. நீ பயப்படாத. Fear not. அந்த குருடனுடைய கையை பிடித்தவர் உன் கையை இந்த கூட்டத்துல பிடிக்கட்டும். One who took hold of that blind man, let அவரே உன்னை வெளியே அழைத்து கொண்டு வரட்டும். Let him bring you out of there. Hallelujah, hallelujah. ஐனா பானி அரபாலா கத்னாமா. ஓ ரததத தினா தினானி அரபாலா. ஆமென். இதனா பாலா கரபாலா தினா தினா தினானி அரா. Hallelujah. Ya bala 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 hidibina mana. Hallelujah. 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 Ya bala bakada 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 bakada. Hallelujah. இயேசு என்ற வார்த்தையை நீ உபயோகித்து பார். Use the word Jesus.
அந்த நாமத்தை நீ உச்சரிக்க ஆரம்பிக்கும் பொழுது, when you start pronouncing the name of Jesus, இந்த கூட்டத்திலே கர்த்தர் உன் கையை பிடிச்சு வெளியே கொண்டு வந்துருவார். in this meeting Lord will catch hold of your hand and bring you out. இயேசு என்னும் நாமத்திலே உனக்கு ஜெயம் இருக்கிறது. There is victory in the name of Jesus. உன்னை பிடிச்சிருக்கிற பேய்களின் குடியிருப்பு எல்லாம் உன்னை விட்டு வெளியே ஓடும். All the habitation of devil will leave you. இயேசு என்னும் நாமத்திலே வல்லமை உண்டு. There is power in the name of Jesus. அவர் உன் கையை பிடித்தால் நீ நிச்சயம் வெளியே வருவாய். If he catches hold of your hand, you will definitely come out. Hallelujah, hallelujah. ஆமா. நான் கையை வைத்து சொன்ன பொழுது, when I asked you to lift your hands, முடியலன்னு சொன்ன கையை வைத்தவங்க தான் ரொம்ப பேர். those who said I could not come out, they are many. பரவாயில்லை. It's all right. ஆனா உன்னை வெளியே அழைத்து கொண்டு வர அவர் வந்து விட்டார். But Lord has come here to make you come out. நீ தடுமாறுறது அவருக்கு தெரியும். Lord knows that you are stumbling. ஒரு நிமிஷம் நீ உன் வலது கரத்தை உயர்த்து. 1 minute lift your right hand. ஆனா அந்த கையை தெய்வம் பிடிக்கணும். But Lord will have to catch hold of that right hand. அப்படி டைரக்ட்டா நீ அத ஃபீல் பண்ணனும். You will have to feel that directly. சிலுவை கரம் உன்னை பிடித்து அப்படியே இயேசுவின் நாமத்திலே வெளியே கொண்டு வரட்டும். Hand in the cross will have to hold you and deliver you. இயேசு இயேசு என்ற வார்த்தையை உச்சரி, அந்த கரம் உன்னை பிடித்து வெளியே கொண்டு வரட்டும். Pronounce the name Jesus, let that hand to deliver you. Hallelujah. Hey nabakara bakatina bana. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. Hallelujah. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது நமக்கு எதிராய் நிற்பாரோ. இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ. இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. Hallelujah. இயேசு என்னும் Hey, da நாமத்தில், baka இயேசு tuna என்னும் banya. நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ. இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ. Hallelujah. இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. Hallelujah. Hallelujah. உங்களை ரொம்ப பேர் ஆர்டிபிஷியலா நீங்க எதிர்பார்க்கறீங்க. Many of you, they are thinking about artificially. இந்த கூட்டம் செயற்கைத்தனமா நடத்தினா அர்த்தம் இல்லாம போயிடும். This meeting will be useless when we conduct artificially. ரெண்டு பேர்னாலும் சரி, கர்த்தாவே என் கையை பிடிச்சு என்னை வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்றவங்க எத்தனை பேரு? If it is 2%, Lord, you will have to catch hold of your எத்தனை hand. ஊழியக்காரங்க வெளியே வர விரும்புகிறீர்கள்? How many servants of God will have to want to come out? எத்தனை பேர் நீங்கள் வெளியே வர விரும்புகிறீர்கள்? How many of you want to come out? வேலை செய்யறது முக்கியம் அல்ல, நீ வெளியே வர வேண்டியது முக்கியம். It is not important you work, but you will have to come out. அப்படியே நீ நிக்கிற இடத்துல உன் கையை உயர்த்து. You, wherever you are, lift your hand. உன் கை உயர்த்தப்பட்டிருக்கட்டும். Let your hand be lifted உன்னுடைய up. வாய் இயேசு என்னும் நாமத்தை உச்சரிக்கட்டும். Let your mouth pronounce the name of Jesus. இன்றைக்கே ரட்சண்ய நாள். Today is the day of இன்றைக்கே salvation. அனுக்கிரக காலம். Today is a favorable இன்றைக்கு period. தான் உன் வாழ்க்கையில டர்னிங் பாயிண்ட். Today is a turning point in your life. பாவத்திலிருந்து விடுதலையை வாஞ்சித்த கதறின நாட்கள் இன்றைக்கு தான் உனக்கு நிறைவேற போகிறது. Today is when you grow out of sin, it will fulfill. எல்லாரும் ஒரே குரலில் இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். With a single voice, let us இயேசு exalt. என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. ஹalleluya. அல்லேலூயா. Amen. இயேசு என்னும் நாமத்தில், Hallelujah. இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசுவின் நாமத்தில்
கர்த்தர் வாலிபர்களுடைய கரத்தை பிடிக்க விரும்புகிறார். Lord wants to catch hold of the hands of young men. வாலிபனே நீ பயப்படாத. Youngster, do not afraid. இனி எப்படி வாழ போகிறோம் என்று நீ கலங்காத. Don't be dismayed how we are going to live. இன்னைக்கு உன் கையை பிடிக்கிற தெய்வம் கடைசி வரைக்கும் பிடித்திருப்பார். Today God will hold your hand, he will leave not. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? இன்னைக்கு உன் கையை பிடிக்கிற தேவன் ஒருபோதும் உன் கையை விட மாட்டார். God who holds your hand, இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசுவின் நாமத்தில் இருக்குமாறு யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ? இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசுவின் நாமத்தில் இருக்கும்போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ? இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசுவின் நாமத்தில் இருக்கும்போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ? இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசுவின் நாமத்தில் இருக்கும்போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ? இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசுவின் நாமத்தில் இருக்கும்போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ? இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசுவின் நாமத்தில் இருக்கும்போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ? இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசுவின் நாமத்தில் இருக்கும்போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ? இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. 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 Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, கர்த்தர் இந்த மாலை வேளையிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்தில் பாவம் உண்டாயிருக்கும் போது அந்த பாவத்தின் நிமித்தம் தொடர்ந்து உண்டாகிற வாதைகள் எல்லாவற்றை குறித்தும் கர்த்தர் நமக்கு எச்சரித்து பேசினார். நாம் அந்த பாவங்களை விட்டு வெளியே வர வேண்டும் என்றும் கர்த்தர் திட்டவட்டமாக நமக்கு உணர்த்தி பேசினாரே. நம்முடைய பாவங்களின் நிமித்தம் உண்டாகிற வாதைகள், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது அந்த வாதைகள், அந்த ஆக்கினை தீர்ப்புகள் யாவும் நீக்கப்பட்டு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்பட முடியுமே. பேதுரு மனங்கசந்து அழுதபோது கர்த்தரை 3 முறை மறுதலித்திருந்த அவன் மன்னிக்கப்பட்டவனாய், கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவனாய், திரும்ப வேண்டிய ஸ்தானத்திலே உயர்த்தப்பட்டு மேன்மைப்படுத்தப்பட்டவனாய் காணப்பட்டானே. நாமும் கூட நம்முடைய குறைகள், குற்றங்களை நாம் உணர்கிறது மாத்திரமல்ல, அந்த குற்றங்களுக்காக பேதுருவை போல மெய் மனஸ்தாபப்பட்டு, ஆண்டவரே நான் உமக்கு பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே என்று நொறுங்குண்ட இருதயத்தோடு அவருடைய பாதங்களை பற்றி பிடித்துக் கொண்டு நாம் கதரும் போது கர்த்தர் நம்மை மன்னிக்க, பாவங்களற கழுவி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையின் நீதிமுள்ளவராக இருக்கிறாரே. நாம் அந்த பாவங்களை விட்டு
வெளியே வர முடியாத இயலாத நிலவரத்தில் இருந்தாலும் கூட கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய இயலாமை அவரிடத்தில் நாம் சொல்லும் போது நம்மை கரம் பிடித்து வெளியே கொண்டு வந்து அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து ஒன்று கூட நம்மை பிரகாசிப்பிக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. கர்த்தர் தந்திருக்கிற அந்த கிருபையின் நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. அந்த கிருபையின் வாசல் அடைபட்டு போவதற்குன்பதாக நம்மை மேற்கொண்டு கொண்டிருக்கிற நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த பாவங்களுக்காக மெய் மனஸ்தாபப்பட்டவர்களாய் நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த கர்த்தர் இந்த வேளையில் ஒன்று கூட நமக்கு உணர்த்தி நம்மோடு கூட பேசினாரே. கர்த்தருடைய சமூகத்தினை மனஸ்தாபப்பட்ட ஒத்துக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தினை மன்னியும் என்று சொல்லி நீ கேட்டுக்கொண்ட விண்ணப்பித்த ஒவ்வொரு பாவங்களையும் கிருபையாய் இரக்கமாய் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி அவர் சுத்திகரித்திருக்கிறார். ஆகையால் இனி அந்த வாதைகளுக்கு உண்மையில் அதிகாரம் இல்லை, அந்த வியாதியின் வல்லமைகளுக்கு உண்மையில் அதிகாரம் இல்லை. கர்த்தருடைய கரம் பாவங்களற ஆணிகள் பாய்ச்சப்பட்ட அந்த கரம் பாவங்களற கழுவி சுத்திகரித்த போது அந்த வியாதியின் வல்லமைகள், அந்த வாதைகளுடைய வல்லமைகள், அந்த அசுத்தாவிகளுடைய வல்லமைகள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். ஆம் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தரை நாம் நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord. சிலர் யோசிக்கிறது, என்னுடைய தவறுக்கு என்னுடைய பாவத்துக்கு மன்னிப்புள்ள கர்த்தர் எப்படி மன்னிப்பார், எனக்கு நியாய தீர்ப்பு தான் உண்டு என்று சொல்லி யோசிக்கிறது உண்டு. ஒரு விதத்தில் அது சரிதான். ஆனா தாவீதை போல கர்த்தருடைய கரத்தில் நாம் விழுவோமேயானால், கர்த்தருடைய பாதத்தில் நாம் விழுவோமேயானால் அவருடைய இரக்கங்களை நாம் நிச்சயமாய் அனுபவிக்கலாம். தாவீது செய்த தவறுக்கு இதோ தண்டனையாக 3 காரியங்கள் சொல்லப்பட்டதே. 7 வருடம் பஞ்சம், அல்லவற்றால் 3 மாதங்கள் சத்துரு உன்னை துரத்தி வரும்படியான ஒரு நிலவரம், இல்லாவிட்டால் 3 நாட்கள் கொள்ளை நோய். இந்த 3இல் எதையாவது ஒன்றை நீ தெரிந்து கொள். தீர்க்கதரிசி இந்த காரியங்களை தாவீதிடத்தில் அறிவித்த போது தாவீது என்ன சொன்னான்? நாம் கர்த்தருடைய கரத்தில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று சொன்னானே. ஆம், கர்த்தருடைய கரத்தில் விழுந்தவனுக்கு கர்த்தருடைய கண்களில் இரக்கமும் தயவும் கிடைத்தது. சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் கிருபையும் இரக்கம் தயவுள்ளவராக இருக்கிறார். நாம் மாத்திரம் நம்முடைய குறை குற்றங்களை உணர்ந்து ஒத்துக்கொண்டு மெய் மனஸ்தாபத்தோடு கூட அவருடைய பாதத்தில் நாம் விழும்போது நம்முடைய பாவங்கள் எப்படிப்பட்ட ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் சரி, அது பனியை போல வெண்மையாக மாறும். சொல்லப்பட்ட அந்த நியாய தீர்ப்புகள், அந்த வாதைகள் நீங்கி போகும். எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களின் நிறைவு உண்டாகும். ஆகையால் பரலோகத்திலிருந்து உண்டான அந்த சத்தம், நீ வெளியே வா என்கிற அந்த சத்தத்துக்கு, உடைய பாவ ஜீவியத்தை விட்டு வெளியே வா என்று சொல்லப்பட்ட அந்த சத்தத்துக்கு ஒன்று கூட நாம் இந்த மாலை வேளையில் ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தாரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் கரம் பிடித்து, வெளியே வர முடியாதபடி திகைத்து நின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கரம் பிடித்து இதோ இன்றைக்கு வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. தம்முடைய வார்த்தையை பேசும்படியாய் கர்த்தர் தம்முடைய தாசனை கர்த்தர் பலப்படுத்தி இருந்தபடியினால் நாம் ஆண்டவரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, 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 praise. இங்கே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரும், சிறியவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், விசுவாசிகள், ஊழியர்கள் யாவரும் கர்த்தருடைய இந்த சத்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தபடினால் நாம் ஆண்டவரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்தரிப்போம்.
Praise the Lord, 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 praise the Lord. பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. குமாரனாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. பரிசுத்தாவியாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. திரியேக தேவனுக்கு எல்லா துதி கனம் மகிமையை தந்து நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தபடியினால உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கூட்டத்தின் துவக்கத்திலிருந்து இந்த முடிவு வரைக்கும் எங்கள் மத்தியில கடந்து வந்து இதுவரைக்கும் நீ அசைவாடி கொண்டிருந்தபடியினால உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில இதுவரைக்கும் கிரியை செய்து ஜனங்களை சந்தித்து ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தபடியினால உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில கடந்து வந்து உம்முடைய தாசனை கொண்டு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு வெளியே வா என்றதான அந்த தலைப்பின்படி ஆண்டவரே, அவருடைய பாவங்களுக்கு உட்படாமல் அவளுக்கு உண்டாகும் வாதையில் அகப்படாமல் வெளியே வா என்றதான அந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட இதுவரைக்கும் இடைப்பட்டு கொண்டது அப்படின்னால் நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த பாபிலோன் என்று சொல்லுகிறது அது ஒரு பாவத்தின் சக்தி என்பதை இன்றைக்கு விளங்கிக் கொள்ள எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தபடினால உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பாவத்திலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் வெளியே வருவதற்கு ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஜீவியத்தில ஆண்டவரே பிழைகள் உண்டு, மறைவான குற்றங்கள் உண்டு, துணிகரமான பாவங்கள் உண்டு. இவைகள் எல்லாம் உணர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு தருணத்தை நீ தந்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படிப்பட்டதான பாவம் இருக்கும்போது பாவத்தினுடைய விளைவு பல விதத்தில் நாங்கள் அகப்பட்டு விடுவோம் என்பதையும் கூட எங்களுக்கு உணர்த்தி காண்பித்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எத்தனையோ பேர் இந்த பாவத்தின் பிடியில படுகுழியில் அகப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் உண்டு ஆண்டவரே. பலவிதமான ஆண்டவரே சிறையிருப்பில் அகப்பட்டவர்கள் உண்டு, வியாதியில் அகப்பட்டவர்கள் உண்டு, பலவிதமான ஆண்டவரே நாங்கள் கட்டுகளுக்குள்ள பாவ கட்டில் அகப்பட்டவர்கள் உண்டு. தாவீது சொல்கிறது போல பலவிதமான இடுக்கணில் நாங்கள் அகப்பட்டவர்கள் உண்டு ஆண்டவரே. இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து இன்றைக்கு வெளியே வருவதற்கு எங்களுக்கு ஒரு தருணத்தை தந்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். இது வெளியே வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்தீரே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பாவங்களை குறித்து நாங்கள் உணர்ந்து ஆண்டவர் அந்த பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டு வெளியே வருவதற்கு இன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பாபிலோன் என்று சொல்லுகிறது ஒரு அருவருப்பு, இந்த பாபிலோன் என்று சொல்லுகிறது ஒரு அசுத்தாவின் குடியிருப்பு, இந்த பாபிலோன் என்று சொல்லுகிறது ஒரு பெருமை, இந்த பாபிலோன் என்று சொல்லுகிறது நவ நாகரிகம். இப்படிப்பட்ட காரியங்களில் நாங்கள் அகப்பட்டிருக்கிறதை உணர்த்தி தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு அவைகளை விட்டு நாங்கள் வெளியே வருவதற்கு இன்றைக்கு நீ உதவி செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரண்டாவது நாங்கள் பார்த்தபோது ஆண்டவரே அந்த பேதுரு தேவன் ஆண்டவரே அந்த இயேசுவை மறுதலித்து உணர்வில்லாதபடி அவன் வாழ்ந்து கொண்டிருந்ததை எங்களுக்கு உணர்த்தி தந்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவன் இயேசுவை 3 முறை மறுதலித்து அவருடைய பாவத்தை உணராது இருந்தது போல நாங்களும் கூட எத்தனையோ முறை மறுதலித்தது உண்டு, எங்களுடைய பாவங்களை உணராமல் இருந்தது உண்டு ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுடைய பாவங்களை உணர்வதற்கு ஏற்ற ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் மனங்கசந்து அழுது அப்படிப்பட்டதான ஆண்டவரே அனுபவத்திலிருந்து நாங்கள் இன்றைக்கு வெளியே வருவதற்கு எங்களுக்கு கிருபை செய்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தந்தது மட்டுமல்லாமல் ஆண்டவரே எங்களை மறுபடியுமாக மறுதலித்த அனுபவத்திலிருந்து எங்களை வெளியே கொண்டு வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அரண்மனை வாழ்க்கை என்பது ஆண்டவரே அது தாவீது அவனை பாவம் செய்து வைத்தது ஆண்டவரே. அரண்மனை வாழ்க்கை நேபுகத் நேச்சருக்கு ஒரு பெருமையை கொண்டு வந்தது. அரண்மனை வாழ்க்கை ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வந்தது. அரண்மனை வாழ்க்கை என்று சொல்லுகிறது எஸ்தரின் காலத்தில் ஆமான் சத்துரு அந்த இடத்துல கிரியை செய்ததை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நாங்கள் வெளியே வருவதற்கு இன்றைக்கு எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடைசியாக நாங்கள் கேட்டது போல கிராமத்தில் இருக்கிற அந்த குருடனை கரம் பிடித்து நீர் வெளியே கொண்டு வந்த தேவன் இரக்கமுள்ளவராக இன்றைக்கு எங்கள் மத்தியில் கடந்து வந்து ஆண்டவரே எங்களுடைய கரத்தை பிடித்து எங்களை வெளியே கொண்டு வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கிராமம் என்பது ஒரு பாதுகாப்பற்ற வாழ்க்கை, கிராமம் என்பது ஒரு மறைவான
பாவம் செய்கிற ஒரு அனுபவம், அதை விட்டு நாங்கள் வெளியே வரட்டும் ஆண்டவரே. கிராமம் என்று சொல்லுகிறது பாழாய் போன வாழ்க்கை. இப்படிப்பட்ட அனுபவத்திலிருந்து நாங்கள் வெளியே வருவதற்கு இரக்கமுள்ள தெய்வம் இன்றைக்கு எங்களுடைய கரத்தை பிடித்து எங்களை வெளியே கொண்டு வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த 3 காரியத்திலிருந்து வெளியே வருவதற்கு எங்களுக்கு கிருபை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பலப்படுத்தும் பேசுகிற தாசனை இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ளும். இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் நம் அனைவரோடும் கூட எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார்.